let us all try to be worthy of your Windows centenary. நம் அனைவரையும் லைஃப் டிவைன் பயில்வதற்காக இந்த கூகுள் மீட் இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த அரிய வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இந்த லைஃப் டிவைன் ஆரம்பத்திலிருந்து துவங்குகின்றோம். அது துவங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, லைஃப் டிவைன் வெப்சைட் ஒன்றை உருவாக்குகின்றோம். அந்த வெப்சைட்டில் கம்ப்ளீட்டாக சாப்டர் வைஸ் நோட்ஸ் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணுறோம். அதில் ஒவ்வொரு செஷனோட ரெக்கார்டிங்ஸும் போஸ்ட் பண்ணிகிட்டே வர்றோம். ஸோ தட் இது ஃப்யூச்சருக்காக அதாவது எவ்வளோ பேர் பங்கேற்க முடியாமல் இருப்பாங்க, அவங்களுடைய உபயோகத்திற்காக யார் வேணாலும் எப்போ வேணாலும் அந்த இதை அக்சஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் போர்ஷனை அவங்க அக்சஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.
அவ்வாறு பண்ணும் பொழுது அந்த முதல் 11 சாப்டர்ஸ் வந்து அப்பொழுது இந்த ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிட்டவில்லை. அதனால் அது ரெக்கார்டிங் பண்ணாமலே இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸசைஸ் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இது ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ், அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எஸ்பெஷலி ஃப்ரம் த மதர். ஏன்னா இதை நம்ம முதல்லேருந்தே நம்ம பார்க்குறோம். இரண்டாவது, நிறைய பேர் வந்து இடையில ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பெனிஃபிட்டுக்காகவும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். லைஃப் டிவைன் நம்ம வந்து லைஃப் டிவைன் ஒரு ஒட்டுமொத்த பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 2 பிரிவுகளாக இருக்கின்றது, புக் 1 அண்ட் புக் 2. இந்த புக் 1ல வந்து 28 சாப்டர்ஸ் பகவான் வழங்கியுள்ளார். புக் 2ல பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் வந்து ஒரு 28 சாப்டர்ஸ் பகவான் வழங்கியுள்ளார். அதாவது மொத்தம் 28 + 28 56 சாப்டர்ஸ். இந்த புக் 1 வந்து 28 சாப்டர்ஸ். அதனுடைய தலைப்பு பகவான் என்ன, அதற்கான தலைப்பை பகவான் ஆம்னிப்ரெசன்ட் ரியாலிட்டி அண்ட் த யூனிவர்ஸ் என்ற தலைப்பை பகவான் வழங்கியுள்ளார். ஆம்னிப்ரெசன்ட் ரியாலிட்டி அண்ட் த யூனிவர்ஸ், அது புக் 1. புக் 2 அதனுடைய தலைப்பு த நாலேஜ் அண்ட் த இக்னோரன்ஸ். நாலேஜும் இருக்கு, இக்னோரன்ஸ் இருக்கு. அது மூலமா த ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் ஃப்ரம் இக்னோரன்ஸ் டு நாலேஜ். அந்த ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் நடக்குது. முதல் 28 சாப்டர்ஸ் என்ன ரியாலிட்டியோ அது அப்படியே வழங்கியுள்ளார். இரண்டாவது, என்ன நடைபெறுகின்றது இந்த பிரபஞ்சத்தில், இக்னோரன்ஸ்லேருந்து நாலேஜ்க்கு போகிறோம், அது ஃபுல்லாகவே புக் 2 அந்த தலைப்பை வழங்கியுள்ளார். அந்த புக் 2ல எகைன் பகவான் 2 பகுதிகளாக பிரித்துள்ளார். முதல் பகுதியில் 14 சாப்டர்ஸு, இரண்டாவது பகுதியில் 14 சாப்டர்ஸ். முதல் பகுதியினுடைய தலைப்பு பகவான் அதற்கு அளித்துள்ள தலைப்பு த இன்ஃபினிட் கான்ஷியஸ்னஸ் அண்ட் த இக்னோரன்ஸ். ஒரு பக்கம் இன்ஃபினிட் கான்ஷியஸ்னஸ் இருக்கு, மறுபுறம் த இக்னோரன்ஸ் இருக்கின்றது. த இன்ஃபினிட் கான்ஷியஸ்னஸ் தான் இக்னோரன்ஸ் என்கின்ற போர்வையில் இருக்கு. அந்த அர்த்தத்தில் தான் அந்த தலைப்பை வழங்கியுள்ளார். இரண்டாவது பகுதி வந்து த நாலேஜ் அண்ட் த ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன். இந்த நாலேஜ் இருக்கின்றது, எப்படி இந்த ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் பிரபஞ்சத்தில் நடக்குது, இதுதான் ஒரு ஒட்டுமொத்த ஒரு மேற்புறமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான், இவ்வாறு தான் லைஃப் டிவைன் அமைக்கப்பட்டுள்ளது. லைஃப் டிவைனுடைய முதல் சாப்டர் பார்த்தோம் அப்படின்னா புக் 1ல ஃபர்ஸ்ட் சாப்டர், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம அது வந்து த ஹியூமன் ஆஸ்பிரேஷன். இதுதான் அடிப்படையில், எல்லாத்துக்கும் அடிப்படையில் இந்த ஹியூமன் ஆஸ்பிரேஷன் இருக்கின்றது. இது ஹியூமன் ஆஸ்பிரேஷன் தான் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கின்றது, அக்னி. இந்த அக்னி தான் வந்து கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்கின்றது. அந்த ஹியூமன் ஆஸ்பிரேஷன் இருப்பதனால தான் வந்து the evolution is taking place from lower consciousness to higher consciousness. இந்த இதுதான் இதனுடைய ஒரு மைய கருத்தாக இருக்கின்றது. நம்ம உள்ள போகலாம். நம்ம சுந்தர் சார் படிக்கிறீங்களா? அந்த முதல்ல ரிக்வேதத்திலிருந்து பகவான் எப்பொழுதுமே ஆரம்பத்தில் குறிப்பிடுவது எல்லாமே என்ன சாப்டரில் சொல்லக்கூடிய கருத்தினுடைய ஒரு கருவை ரிக்வேதம், உபனிஷத், கீதையிலிருந்து மேற்கோள் காட்டி அது என்ன கருத்தை ஒட்டி இந்த சாப்டர் அமைந்துள்ளது என்பதற்காக ஒரு முத்தாய்ப்பாக வழங்கியுள்ளார். நம்ம உள்ள போகலாம். நம்ம Life Divine, Book 1, Omnipresent Reality and the Universe. Chapter 1, The Human Aspiration. Usha, the Divine Dawn. Rigveda. She follows to the goal
of those that are passing on beyond. She is the first in the eternal succession of the dawns that are coming. Usha widens, bringing out that which lives, awakening someone who was dead. Thank you, sir. சுந்தர் சார் நீங்களே எக்ஸ்பிளனேஷன் படிங்க. Okay. In the ancient thought of the Veda, dawn stands for the break of divine illumination on the being of man. Man is full of ignorance and darkness of mind. In his struggle to emerge out of this state of obscurity, he is helped by repeated dawnings of the light of divine consciousness. Dawn appears again and again and dissolves the strongholds of darkness. Each dawn breaks the bounds imposed by the prevailing darkness of the night and extends the field of wakeful consciousness. Dawn also awakens consciousness from its long spell of swoon in the grip of inconscience. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அங்கீரஸ் அது வேணுமா? நெக்ஸ்ட் படிக்கணுமா? இது இல்லை, இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஒரு தென் we can go there. பகவான் இங்கே இந்த ரிக்வேதத்திலேருந்து இந்த வேர்ஸில் கோட் பண்ணுறார். இதில் என்ன இதனுடைய வேதத்தில் வந்து சிம்பாலிக்காக வந்து இந்த டான், இந்த விடியல், உஷை காலம், இதை வந்து எப்படி அவங்க சிம்பாலிக்காக அவங்க வந்து வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா, அது வந்து ஒவ்வொரு விடியலும் வந்து ஒரு இறை ஒளியை தாங்கி வரும் ஒரு இறை ஒளியூட்டம், அதை பிரகடனப்படுத்தும் ஒரு தருணமாகத்தான் ஒவ்வொரு விடியலும் அமைகின்றது. அதனால்தான் இந்த விடியல் என்பது சங்கேதக்குறியாக வேதத்தில் எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்றால், ஒவ்வொரு விடியலும் மனிதனுடைய அறியாமை என்கின்ற இருளின் மீது அந்த இறை ஒளியின் வெளிப்பாடும் தருணமாக அமைகின்றது. அவ்வாறு தான் வேத காலத்தில் அந்த விடியலை வந்து அவர்கள் சங்கேதமாக தெரிவித்தார்கள். இந்த விடியல் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே வருகின்றது. இதைத்தான் பகவானும் கூறுகின்றார். இந்த எவல்யூஷன் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே வருகின்றது பிரபஞ்சத்தில். அதே போல் இந்த விடியலும் பார்த்தோம் அப்படின்னா, விடியல் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகின்றது. அதன் மூலமாக அந்த ஒளி வந்து அந்த இறை உணர்வை தாங்கி வரும் ஒளி மீண்டும் மீண்டும் மனிதனுடைய இருள் பொருந்திய அறியாமையின் மீது மீண்டும் மீண்டும் அது அந்த ஒளியை அது புகுத்துகின்றது. அப்பொழுதுதான் அந்த இருள் வந்து இருளினுடைய பிடியிலிருந்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் விடுவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் இந்த விடியல் தோன்றுகின்றது. ஒவ்வொரு விடியலும் அதனுடைய முந்தைய நிலையில் இருக்கக்கூடிய அந்த இருளின் பிடியில் இருந்து புதிய ஒளியின் மூலம் இந்த மனித குலத்தை விடுவிக்கின்றது. ஏனென்றால் நம்ம அனைத்திற்கும் மூலம் எதுன்னு பார்த்துருக்கோம். நம்ம அந்த இன்கான்ஷியன்ஸ் தான், உணர்வற்ற நிலை தான் வந்து அனைத்திற்கும் மூலமாக இருக்கின்றது. ஏனென்றால் அதில் தான் வந்து அந்த
இறை உணர்வு இரக்கம் கொண்டு தன்னை மறந்த நிலையில் இருக்கின்றது. இன்வால்வ்டு ஸ்டேட்ல முதலாக எந்த நிலையில் இருக்கின்றது என்றால் இன்கான்ஷியன்ஸ் ஸ்டேட், உணர்வற்ற நிலையில் இருக்கு. அந்த உணர்வற்ற நிலையிலிருந்து மெல்ல 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 இந்த புதிய விடியலின் மூலம் அந்த இறை உணர்வு மெல்ல மெல்ல வெளிப்படுகின்றது. இதுதான் இந்த கருத்து. இதே ஒட்டி தான் நம்ம லைஃப் டிவைன், இப்போ எப்படி நம்ம லைஃப் டிவைனில் ஆரம்பமே இந்த கருத்தை மையமாக கொண்டு அமைகின்றது. அதே போல் சாவித்திரியிலையும் நம்ம பார்க்குறோம், சிம்பிள் டான்லையும் இந்த கருத்தை தான் பகவான் கூறியுள்ளார். அடுத்தது போலாம் நம்ம. Kutsa Angirasa, Rigveda. What is her scope when she harmonizes with the dawns that shone out before and those that now must shine? She desires the ancient mornings and fulfills their light, projecting forwards her illumination. She enters into communion with the rest that are to come. Thank you. Explanation படிங்க சார், படிங்க சார். நான் படிக்கட்டுமா சார் எக்ஸ்பிளனேஷன்? படிங்க மேடம், படிங்க. படிங்க. Explanation. The seer asks, how far does the dawn of today go in harmonizing the yield of the previous beginnings with the promises of those of the future? There is a continuity in this movement of the eternal in time. The divine consciousness in its initiative movements links the past with the future through a meaningful present. The past is assimilated so as to prepare for the future. It does not leave out the heritage of the past. In her thrust forwards, dawn carries in herself a memory of the future. She is instinct with the knowledge of what more is to be realized and holds that awareness alive, active. Thank you, sir. Thank you. இப்போ நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் இதில் ஒவ்வொரு புதிய விடியலும் ஒரு இறை உணர்வின் வெளிச்சத்தை கொண்டு வருகின்றன அப்படிங்கிற கருத்தை பார்த்தோம். அது மாதிரி வரும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை அது தக்க வைத்துக் கொள்கின்றது. அதில் தொடர்ச்சியாக ஒரு லிங்க் இருக்கின்றது. பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சருக்கு தொடர்ச்சியாக ஒரு லிங்க் இருந்து கொண்டே இருக்கின்றது, ஒரு இணைப்பு இருந்து கொண்டே வருகின்றது. பாஸ்ட்ல என்ன சிறப்பாக இருக்கின்றதோ அதை உள்வாங்கிக் கொள்கின்றது. ப்ரெசன்ட்ல என்ன சிறப்பாக இருக்கின்றதோ அதையும் உள்வாங்கிக் கொண்டு அது அந்த எதிர்காலத்தில் என்ன நடக்க வேண்டுமோ அதை தீர்மானிக்கின்றது. இந்த நிகழ்வு தான் பகவான் இங்க எவ்வாறு விவரிக்கப்படுகின்றது என்றால், மூமெண்ட் ஆஃப் த இட்டர்னல் இன் டைம், அந்த சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அதனுடைய இயக்கம் காலத்திற்குட்பட்ட இயக்கமாக அமைகின்றது. ஏனென்றால் எல்லாமே எது இங்க செயல்படுகின்றது என்றால் டிவைன் கான்சியஸ்னஸ் தான். டிவைன் கான்சியஸ்னஸ் தான் இன்கான்ஷியன்ட்லேருந்து மெல்ல 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 அது தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது. ஆகையால அது என்ன செய்கின்றது, அவ்வாறு வெளிப்படுத்தும் கொள்ளும் பொழுது பழைய விஷயங்களை அது துண்டித்து விடுவதில்லை. பழைய விஷயங்களையும் உள்வாங்கி கொண்டு அதனுடைய சிறப்பான அம்சத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த நிகழ்காலத்தையும் அது இருந்து கொண்டு எதிர்காலத்தை அது தீர்மானிக்கின்றது. அதனால இது ஒரு தொடர்ச்சியான மூவ்மெண்ட். ஒவ்வொரு விடியலும் பழைய விடியல்களினுடைய அந்த கருவை உள்ளடக்கி கொண்டு புதிய விடியலை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றது. எது அழைத்து செல்கின்றது என்றால் இந்த டிவைன் கான்சியஸ்னஸ். அதுதான் பகவான் சாவித்திரியில் அழகாக குறிப்பிடுகின்றார்.
இந்த இந்த இயக்கம் எல்லாமே வந்து பகவான் வந்து ஒரு அழகான ஒரு வார்த்தை, ஒரு ஒரு பொயட்டிக் ஃப்ரேஸில் பகவான் விவரிக்கின்றார். த அட்வென்ச்சர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறார். உணர்வு நிலையின் ஒரு சாகசம் இது. ஏன்னா அதுதானே இன்கான்ஷியன்ட்லேருந்து கான்ஷியஸ்னஸ்க்கு மேலே போகுது. அந்த உணர்வு நிலையின் ஒரு சாகச செயல், அட்வென்ச்சர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இந்த கருத்து தான் வந்து நம்ம நீங்கள் லைவ் டிவைனில் சிம்பிள் டானில் பார்த்தோம்னா இதே கருத்து தான். எப்படி அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து உறங்கிய நிலையிலிருந்து மெல்ல 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 தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது என்பது பகவான் வெளிப்படுத்துகின்றார். ஆகையால் இங்கே என்ன முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பாஸ்ட் அசிமுலேட் ஆகி, பாஸ் வந்து உள்வாங்கி இட் இஸ் அசிமுலேட்டட். எங்கே அசிமுலேட் ஆகுன்னா ப்ரெசென்ட்ல அசிமுலேட் ஆகி அதன் மூலமாக எதிர்காலம் உருவாக்கப்படுகின்றது. அதனால இங்க வந்து எதுவுமே வந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் இல்லை, எல்லாமே உள்ளடக்கிய நிலையில் அந்த செயல்பாடு நிகழ்கின்றது, இந்த இயக்கம் நடைபெறுகின்றது. நெக்ஸ்ட் போலாம் நம்ம. Vamadeva, Rigveda 2. Agni, the seer will. Threefold are those supreme births of this divine force that is in the world. They are true. They are desirable. He moves there wide overt within the infinite and shines pure, luminous, and fulfilling. That which is immortal in mortals and possessed of the truth is a God and established inwardly as an energy working out in our divine powers. Become high, uplifted, O strength, pierce all veins, manifest in us the things of the Godhead. Thank you. Thank you. Thank you, sir. Explanation. Pading. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். There is a flaming force. இதுல இருந்தானேங்க சார்? சாரி, okay sir. There is a flaming force in this world which is of divine origin. It is the will of the creative Godhead carrying in itself all the knowledge that pertains to this manifestation in progress. This power of knowledge will is Agni, is the constant link between this world and those above. His native land is the infinite, the Sat Chit Ananda, but he is here in the three worlds of matter, life, and mind. It is his presence that stirs these worlds into movement, driving the evolutionary world upward. He turns these lower worlds into living projections of the upper worlds of Sat Chit Ananda. Agni is the force of aspiration that leads humanity to its fulfillment. And Agni is not a power of the universe alone. He is established in each form individually. In man, who is subject to the law of death, Agni is the element that is deathless, immortal. It is he who makes it possible for mortality to aspire for and reach immortality, for he always carries the truth of the eternal in himself. He is the God most accessible to the inhabitants of the earth, and therefore he is the most important. This power of Agni may be covered with the smoke of ignorance, limitation, and impurity, but it is possible for man to evoke the power in its innate strength and dynamize it
in himself, so that it may break through all barriers, dissolve all veils that cover the divinity at his core, and set it to operation the characteristic moments of the indwelling Godhead, example, purity, love, bliss. Source Sri M.P. Pandit, Legends in the Life Divine. Thank you, Thank sir. you. Thank you. Thank you, madam. Thank you. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இந்த ரிக்வேதத்திலேருந்து பகவான் குறிப்பிட்டது எந்த எந்த கான்செப்டை அடிப்படையாக கொண்டது என்றால் த எவல்யூஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து டிவைன் கான்ஷியஸ்னஸ் வந்து இவால்வ் ஆகிக்கொண்டே வருகின்றது. அதைத்தான் அந்த எவல்யூஷன் அந்த ப்ராசஸை தான் வந்து ஏன்னா ஒவ்வொரு எவல்யூஷன் போதும் உயர்நிலையை அடைகின்றது. அதைத்தான் பகவான் இங்க இந்த விடியல் அந்த சங்கேத குறியீடாக அந்த விடியலை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டிருந்தார். அதே போல அது அவ்வாறு செய்யும் பொழுது பழையதையும் அது உள்ளடக்கி கொள்கின்றது, தற்போது உள்ளவற்றையும் அது உள்ளடக்கி கொள்கின்றது. இவை இரண்டையும் வைத்துக்கொண்டு எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது. ஆகையால் இங்க வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கின்றது. இப்போ இவ்வாறு நடைபெற வேண்டும் என்றால் ஒரு சக்தி தேவைப்படுகின்றது. இந்த இயக்கம் நடைபெற வேண்டும் என்றால் ஒரு சக்தி தேவைப்படுகின்றது. அந்த சக்தி தான் வந்து அக்னி என்று சங்கீத குறியீட்டாக ரிக்வேதத்தில் காட்டப்படுகின்றது. இந்த இது வந்து ஒரு ஃப்ளேமிங் ஃபோர்ஸ், எப்பொழுதுமே ஜுவாலையுடன் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு சக்தி, எப்பொழுதுமே ஒரு ஜுவாலையுடன் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு சக்தி தான் இந்த உலகத்தில் இருக்கின்றது. அதனுடைய மூலம் எதுன்னு பார்த்தோம்னா அது வந்து டிவைன், அதுதான் அதனுடைய ஆரிஜின். அதுதான் வந்து இந்த இறைவனுடைய வெளிப்பாடு. இன்கான்ஷியன்ட்லேருந்து கான்சியஸ்னஸ் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அதுதான் வந்து அந்த பேருணர்வை தாங்கி செல்லும் ஒரு சக்தியாக செயல்படுகின்றது. இது சக்தி ஆஸ்பெக்ட். த பவர் ஆஃப் நாலேஜ் வில் இஸ் அக்னி. அதுதான் இந்த ஒரு இணைப்பாக செயல்படுகின்றது. இட் சர்வ்ஸ் அஸ் எ லிங்க். எவை இரண்டுக்கும் இடையில இணைப்பாக செயல்படுகின்றது என்றால் இந்த தற்போது உள்ள உலகம், இந்த உலகத்திற்கும் மேலுள்ள அந்த நிலை, தற்பொழுது உள்ள உணர்வு நிலைக்கும் இதற்கு மேலுள்ள உணர்வு நிலைக்கும் இடையில் ஒரு இணைப்பாக செயல்படுவதுதான் இந்த சக்தி. அதனுடைய மூலம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சச்சிதானந்தா தான் அதனுடைய மூலம். ஆனால் அது தன்னை இந்த மேட்டர் லைஃப் மைண்ட் என்கின்ற அந்த உலகத்திற்குள் அது தன்னை பொருத்தி கொண்டுள்ளது. அவ்வாறு இருப்பதனால்தான் வந்து இங்க அந்த இயக்கம் நடைபெறுகின்றது. இந்த மேல் நோக்கிய பரிணாம வளர்ச்சி எதனால் நடைபெறுகின்றது என்றால் இந்த ஃப்ளேமிங் ஃபோர்ஸ், இந்த சக்தியின் மூலமாகத்தான் நடைபெறுகின்றது. கீழுள்ள இந்த உலகத்தை இந்த மேலுள்ள சச்சிதானந்தாவை நோக்கி அழைத்து செல்லும் ஒரு உந்து சக்தியாக இந்த ஃப்ளேமிங் ஃபோர்ஸ், இந்த ஜுவாலை, இந்த அக்னி செயல்படுகின்றது. இந்த அக்னி தான் வந்து எவ்வாறாக மனித குலத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், எத்தகைய அம்சத்தின் மூலம் வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால் த ஃபோர்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன். இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன் தான் அக்னி என்பதுதான் ஃபோர்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷனாக மனிதன் இருக்கக்கூடிய ஆர்வ எழுச்சி என்கின்ற அம்சத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த மனிதன் கிட்ட அந்த ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா மனிதனால வந்து இந்த ப்ரோக்ரஸே இல்லாம போயிடும். இந்த சாப்டர்னுடைய தலைப்பே ஹியூமன் ஆஸ்பிரேஷன் தான். இந்த ஹியூமன் ஆஸ்பிரேஷன் மாத்திரம் இல்லை அப்படின்னா நேச்சுரலா மனிதன் எந்த நிலையில இருக்கிறானோ அந்த நிலையில தான் இருப்பான். ஈவன் இந்த நிலைக்கு கூட வந்திருக்க மாட்டான். அவன் இந்த நிலைக்கு மனிதன் வந்திருக்கிறான் என்றால் அவன்கிட்ட இருக்கிற அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன் தான்.
இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன் வந்து எதனால வந்து கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது என்றால் இந்த அக்னி. இது இரண்டாவது, இந்த அக்னி என்பது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பிரபஞ்சம் தழுவிய சக்தி மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அது உள்பொருந்திய ஒரு அமைப்பாக, ஒரு இறையம்சமாக இருக்கின்றது. ஏனென்றால் மனிதன் என்பவன் மரணத்துக்கு உட்பட்டவன். ஆனால் இந்த மரணத்திற்கு உட்பட்ட மனிதனிடத்தில் எது சாஸ்வதமாக எப்பொழுதுமே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது என்றால் இந்த அக்னி தான். இதுதான் வந்து மரணத்திற்கு உட்பட்ட மனிதனை மரணத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நோக்கி ஆர்வமுற செய்கின்றது. இது வந்து ஒரு மனிதனுள் இருக்கும் ஒரு இறைப்பொறியாக அனைவருக்கும் எட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு இருந்தாலும் கூட இந்த பவர் ஆஃப் அக்னி ஒரு சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டால் அது வந்து அறியாமை என்கின்ற ஒரு புகை மூட்டத்தினால் அது மூடப்பட்டுள்ளது. அறியாமை, அந்த லிமிட்டேஷன், வரம்புக்கு உட்பட்டு நிலை, இம்பியூரிட்டி, இத்தகைய அம்சங்களால் அது வந்து அம்சங்களால் இது ஒரு புகை மூட்டத்தினால் சூழப்பட்டுள்ளது. இருந்தாலும் ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியும் என்றால் இந்த சக்தியை தன்னில் இருந்து அவன் வெளிக்கொணர முடியும். அதை வந்து ஒரு செயல்படும் தன்னுடைய ஜீவனில் ஒரு செயல்படும் அங்கமாக அவன் ஆக்க முடியும். அவ்வாறு அவன் செய்யும் பொழுது அது அனைத்து தடைகளையும் கடந்து அனைத்து திரைகளையும் அது அழித்து அந்த உள்ளிருக்கக்கூடிய இறையம்சத்தை அவன் மூலமாக அது வந்து முழுவதுமாக வெளிப்படுத்த முடியும். ஸோ இந்த பகவான் இந்த சாப்டர்ல கூறக்கூடிய இந்த ஹியூமன் ஆஸ்பிரேஷன்ல வரக்கூடிய எல்லா அம்சங்களையும் அதனுடைய கருவான the evolution of consciousness, the evolution of consciousnessல கண்டினியூட்டி, தொடர்ச்சி இருக்கின்றது. எது இந்த evolution of consciousness என்கின்ற அந்த பரிணாம வளர்ச்சியை எது வந்து ஒரு கொழுந்து விட்டு எரியும் ஒரு சக்தியின் மூலமாக அதை வந்து வெற்றிகரமாக நடைபோட செய்து கொண்டிருக்கின்றது என்றால் இந்த ஃப்ளேமிங் ஃபோர்ஸ், அதுதான் மனிதனின் ஆர்வ எழுச்சி என்பதன் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம இதுல ஹியூமன் ஆஸ்பிரேஷன் இந்த சாப்டர்ல படிக்க போறோம். அதனுடைய ஒரு விதை போன்ற ஒரு கருத்தாக பகவான் இங்க வேதத்திலிருந்து மேற்கோள் காட்டி குறிப்பிட்டுள்ளார். நம்ம பேராகிராஃப் 1க்கு போகலாம். நம்ம Paragraph 1. The earliest preoccupation of man in his awakened thoughts, and as it seems, his inevitable and ultimate preoccupation, for it survives the longest periods of skepticism and returns after every banishment, is also the highest which his thought can envisage. It manifests itself in the divination of Godhead, the impulse towards perfection, the search after pure truth and unmixed bliss, the sense of a secret immortality. The ancient dawns of human knowledge have left us their witness to this constant aspiration. Today we see a humanity satiated but not satisfied by victorious analysis of the externalities of nature, preparing to return to its primeval longings. The earliest formula of wisdom
promises to be its last. God, light, freedom, immortality. Thank you, sir. Explanation படிங்க. படிங்க மேடம். Ever since there was an awakening in the thinking process of man, he aspired only for the highest. This aspiration continued to preoccupy him. His aspiration never diminished despite contrary doubts and skepticism he had to face. There were frequent attempts in the history of mankind to drive away his aspiration by opposing elements. Still, his aspiration has survived. What are his aspirations? Sri Aurobindo says, man has always aspired for God realization and attaining perfection of himself. He is always in search of pure truth. Forever he seeks bliss which is beyond pain and pleasure. In a world frequented by death, he seeks immortality. There is a wealth of knowledge left to us from our ancient seers. They point to the fact that there had been no slackening in man's aspiration towards higher ideals. Today, we find that man has progressed to a great extent in conquering the external nature. His material needs are fulfilled, yet he is not satisfied. He longs for something which he has always sought since his earliest times, that is, God, light, freedom, and immortality. Satiated, satisfying one's need to the full, primeval, earliest time in history. Thank you, sir. Thank you. இந்த பேராகிராஃப் வந்து ரொம்ப ஒரு அழகான பேராகிராஃப் பகவான் விளக்கியுள்ளார். மனிதகுலம் எதை நோக்கி ஆர்வம் வருகின்றது? மனிதன் எப்பொழுதெல்லாம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டானோ அவன் எப்பொழுதுமே ஒரு உயர்வானதை நோக்கித்தான் அவன் ஆர்வமுறுகிறான். இந்த ஆர்வம் தான் வந்து ஒவ்வொரு மனிதனையும் ஆக்கிரமித்துள்ளது. ஆனால் இது ஒரு புறம் இருக்கின்றது. இந்த உயர்வான விஷயங்களை நோக்கிய ஒரு ஆர்வம் எழுச்சி என்பது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கின்றது. மறுபுறம் மனிதனுக்கே உரித்தான இந்த சந்தேகம், அதே போல செப்டிசிசம்னா எதையும் நம்ப மறுக்கும் அந்த மனோபாவம், அனைத்தையுமே சந்தேகிப்பது, இதுதான் செப்டிசிசம் என்பது. இந்த இரண்டு விஷயங்களும் வந்து இருந்தாலும் கூட இந்த இரண்டு விஷயங்களும் கூடவே இருந்து கொண்டிருக்கின்றது, மனித குலத்தின் கூடவே இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த ஆர்வம் உறுதல் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. மனித குலத்தின் வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்றால் இந்த மனிதனுடைய ஆர்வத்தை வந்து புறந்தள்ளுவதற்கான எதிரெதிரான சக்திகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இருந்தாலும் கூட மனிதனுடைய ஆர்வம் உறுதல் என்கின்ற அந்த செயல் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இது நாம் எல்லோருமே பார்க்கின்றோம். ஏனென்றால் எவ்வளவோ விஷயங்கள் நடக்கின்றன. மனிதன் வந்து எவ்வளவோ இன்டெலெக்சுவலிசம் என்பதன் மூலமாகவும் சரி, இல்லை இந்த அக்னாஸ்டிசிசம் நம்ப மறுத்தல் என்பதன் மூலமாகவும் சரி, வெவ்வேறு அமைப்புகளின் மூலமாகவும் சரி, மனிதன் உயர்வான விஷயங்களை நாடுவதை மனிதன் ஒரு சந்தேக பாவனையோடு தான் அணுகுகின்றான். எவ்வளவுதான் இந்த எதிரான ஒரு இயக்கங்கள் இருந்து கொண்டே இருந்தாலும் கூட மனிதனுடைய அந்த ஆர்வமுறுதல் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த ஆர்வமுறுதல் என்று எடுத்துக்கொண்டால் எதை நோக்கி மனிதன் ஆர்வம் வருகின்றான் என்றால் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கூறுகின்றார் என்றால், மனிதன்
இந்த இறைவனை அடைவதற்காக ஆர்வமுறுகின்றான். தான் முழுமை அடைவதற்காக, பூரணத்துவம் எய்துவதற்காக மனிதன் ஆர்வமுறுகின்றான். அவன் எப்பொழுதுமே அந்த உண்மையை நாடுவதற்காக ஆர்வமுற்று இருக்கின்றான். ஆனந்தத்தை மனிதன் நாடுகின்றான். ஆனந்தம் என்பது தற்பொழுது மனிதன் எதிர்கொள்ளும் அந்த இருமைகளான வலி, இன்பம், இவை இரண்டையும் தாங்கி அந்த ஆனந்தத்தை மனிதன் நாடுவதற்கு எப்பொழுதுமே ஆர்வமுற்று இருக்கின்றான். இந்த மரணம் என்கின்ற ஒன்றால் பாதிக்கப்பட்ட இந்த உலகத்தில் மனிதன் மரணமில்லா பெருவாழ்வை அடைய ஆர்வம் வருகின்றான். இதெல்லாம் மனிதனுடைய ஆர்வம். இதை நோக்கித்தான் மனிதன் ஆர்வம் வருகின்றான் என்று பகவான் கூறுகின்றார். நம்முடைய அந்த வேத காலத்து ரிஷிகள் அவர்கள் திரட்டி வைத்த அந்த ஞானம் அது நமக்கு என்ன உண்மையை நமக்கு தருவிக்கின்றது என்றால், இந்த மனிதனுடைய ஆர்வமுறுதல், அந்த உயர்வான லட்சியங்களை நோக்கி மனிதன் ஆர்வமுறுதல் என்பதற்கான முயற்சியில் எப்பொழுதுமே ஒரு தொய்வு வந்துவிடுவது இல்லை என்கின்ற உண்மையை நம்மளுடைய வேத காலத்து ரிஷிகளின் ஞானம் நமக்கு புகட்டுகின்றது. தற்கால மனிதனை எடுத்துக்கொண்டால், தற்காலிக மனிதன் வெகுவாக அவன் நாகரிகத்தில் முன்னேறியுள்ளான். தன்னை சுற்றியுள்ள இயற்கையின் மீது அவன் வெற்றிகரமாக தன்னுடைய ஆளுமையை செலுத்த முடிகின்றது. அவனுடைய லோகாயுதமான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. அனைத்தும் இருந்தாலும் அவனால் திருப்தி அடைய முடியவில்லை. He is not satisfied. பகவான் இங்க ஒரு அழகான ஒரு சொற்றொடரை உபயோகிக்கின்றார். He is satiated but not satisfied அப்படிங்கிறார். He is satiated but not satisfied. Satiated என்ன அர்த்தம்? தகட்டி போற மாதிரி ஒன்றை அடைவது, ஆனால் திருப்தி அடைவதில்லை. மனிதனுடைய எல்லா தேவைகளும் மனிதன் அவனுக்கு கிட்டுகின்றன. பட் இருந்தாலும் மனிதன் திருப்தி அடையவில்லை. அவன் எப்பொழுதுமே அந்த உயர்வான லட்சியங்களை நோக்கித்தான் ஆர்வமுற்று இருக்கின்றான். இறைமை, ஒளி, சுதந்திரம், மரணமில்லா பெருவாழ்வு, இதை நோக்கித்தான் மனிதன் எப்பொழுதுமே ஆர்வமுற்று இருக்கின்றான். ஸோ இந்த ஆர்வமுறுதல் என்பதுதான் தொடர்ச்சியாக மனிதகுலம் எப்பொழுது தோன்றியதோ அந்த காலத்திலிருந்து இக்காலம் வரை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. Paragraph 2 போலாமா? Paragraph 2. These persistent ideals of the race are at once the contradiction of its normal experience and the affirmation of higher and deeper experiences which are abnormal to humanity and only to be attained in their organized entirety by a revolutionary individual effort or an evolutionary general progression. Thank you. Explanation, buddy. Sir, can I read? Please, madam. Explanation. The ideals of human aspiration, that is, God realization, truth, bliss, immortality, etc., are in sharp contrast to our normal experience. We experience the opposite, that is, falsehood, suffering, death in our daily life. These contradictions make us resign to the fact that such high ideals are beyond our reach. To the normal human mind, which is soaked in material intellect, these higher experiences seem to be abnormal. The present day man takes his mental consciousness as the limit of his utmost possibility. Sri Aurobindo says, such deeper experiences can be affirmed in their fullness
by a revolutionary individual effort, meaning an intense yogic sadhana by an individual like Swami Vivekananda or Sri Aurobindo. Or collectively, this can be accomplished by the slow process of evolution. Thank you. தேங்க்யூ. இங்கே பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், ஒரு பக்கம் நம் மனிதன் ஆர்வமுற்று இருக்கின்றான். இந்த ஆர்வமுறுதல் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. உயர்ந்த லட்சியங்கள், இறைமையை உணர்தல், உண்மை, ஆனந்தம், சாஸ்வதமான அந்த மரணமில்லா நிலை பேருடைமை, இதெல்லாமே மனிதன் எப்பொழுதுமே இதை நோக்கித்தான் இந்த உயர்ந்த லட்சியங்களை நோக்கித்தான் மனிதன் ஆர்வமுறுகின்றான். ஆனால் மனிதனுடைய அன்றாட அனுபவங்கள், அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்கக்கூடிய அனுபவங்கள் இதற்கு எதிர்மறையான அமைப்புகளாக இருக்கின்றன, எதிர்மறையான அம்சங்களாக இருக்கின்றன. அவனுடைய நடைமுறை வாழ்க்கையில் மனிதர்கள் சந்திப்பது எல்லாம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, பொய்மையை சந்திக்கின்றோம், துன்பங்களை சந்திக்கின்றோம், மரணத்தை சந்திக்கின்றோம். இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம சந்திக்கின்றோம். இந்த எதிரான நிலைகளை பார்க்கும் பொழுது மனிதனுடைய மனம், அவனுடைய உற்சாகம் ஒரு சோர்வான நிலையை அடைகின்றது. அத்தகைய உயர்வான லட்சியங்களை நம்மால் எட்ட முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு மனிதன் அந்த எண்ணத்துக்கு வருகின்றான். அது மாத்திரமல்ல, மனித மனம் எப்பொழுதுமே அவனுடைய அறிவை சார்ந்து இருக்கின்றது. இந்த புற உலகு அது தொடர்பான அறிவு, மெட்டீரியல் இன்டெலெக்ட், இதை சார்ந்துதான் மனிதனுடைய மனம் இயங்குகின்றது. அத்தகைய மனதை பொறுத்த வரைக்கும் இத்தகைய உயர் அனுபவங்கள் ஒரு வழக்கத்திற்கு மாறான ஒரு அனுபவங்களாக அவன் எண்ணுகின்றான். இதெல்லாம் இந்த சூப்ரா நார்மல், சூப்ரா பிசிக்கலாக இருக்கின்றதோ, தான் ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாக எதுவெல்லாம் இருக்கின்றதோ, அவன் அத்தகைய அனுபவங்களை அவன் ஒரு வழக்கத்திற்கு மாறான அனுபவங்களாக, அப்நார்மல், அவ்வாறாக கருதுகின்றான். என்ன தற்காலத்தைய மனிதன் என்ன எண்ணுகின்றான் என்றால், அவன் தற்பொழுது அடைந்துள்ள அந்த மனம் என்கின்ற உணர்வு நிலையை சார்ந்து அடைந்துள்ள அந்த நிலையைத்தான் அவன் உச்சகட்ட ஒரு நிலையாக அவன் எண்ணுகின்றான். மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு அனைத்தையும் சாதித்த முடியும் என்றும் நம்புகின்றான். அறிவை கொண்டு தான் சாதித்ததுதான் தன்னுடைய உச்சகட்ட ஒரு சாத்தியக்கூறு, அட்மோஸ்ட் பாசிபிலிட்டி என்று அவன் எண்ணுகின்றான். ஆனால் இத்தகைய உயர் அனுபவங்களை இரண்டு விதமாக அதனுடைய முழுமையை எப்பொழுது எட்ட முடியும் என்றால், இந்த உயர் அனுபவங்களின் முழுமையை எப்பொழுது ஒருவர் உறுதியுடன் எட்ட முடியும் என்றால், ஒரு தனிமனிதருடைய ஒரு மிகவும் ஒரு தீவிரமான முயற்சியினால் எட்ட முடியும். இன்டென்ஸ் யோகிக் சாதனா, சுவாமி விவேகானந்தரை எடுத்துக்கொள்ளலாம், பகவான் ஸ்ரீ அரவிந்தரை எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி எண்ணற்ற யோகிகள் அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு முயற்சியினால, ஒரு யோக சாதனையின் மூலம், ஒரு தீவிரமான யோக சாதனையின் மூலம், அதனால் தான் பகவான் இங்க ரெவல்யூஷனரி இண்டிவிஜுவல் எஃபர்ட் அப்படிங்கிறார். ஏன் ரெவல்யூஷனரி இண்டிவிஜுவல் எஃபர்ட் என்று சொல்லுகின்றார் என்றால், சாதாரண வாழ்க்கையிலிருந்து அவர்கள் முரண்பட்டு செல்கின்றார்கள். சாதாரண வாழ்க்கைக்கும் அவங்களுடைய ஒரு யோகிகளுக்குடைய வாழ்க்கையும் பார்த்தோம்னா முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். முற்றிலும் அவர்கள் அதனால்தான் சாதாரண வாழ்வில் இருப்பவர்கள் அத்தகைய அவர்களின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அது மிகவும் ஒரு விசித்திரமாக பார்ப்பார்கள். அதனால்தான் பகவான் ரெவல்யூஷனரி இண்டிவிஜுவல் எஃபர்ட் அப்படிங்கிறார். அதனாலும் எட்ட முடியும். அவ்வாறு எட்ட முடியாவிட்டாலும் கூட இந்த பரிணாம வளர்ச்சி எப்பொழுதுமே நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. பரிணாம வளர்ச்சி என்பது நடந்து கொண்டே இருக்கின்றது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கின்றது.
அதைத்தான் இந்த இரண்டு விதமாகவும் இந்த முழுமையை உணர முடியும். எவல்யூஷனரி ஜெனரல் ப்ராக்ரெஷன், இது வந்து ஸ்லோ. அது இந்த எவல்யூஷனரி ஜெனரல் ப்ராக்ரெஷன் அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சி நடந்து கொண்டு இருப்பது வந்து அது தன் போர்க்கைக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது. அது வந்து துரிதமாக நடைபெறுவதில்லை, ஸ்லோவா நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அதை துரிதப்படுத்துவதற்காகத்தான் பகவானும் அன்னையும் அவதாரம் தோன்றி அந்த மேல் இருக்கக்கூடிய அந்த அதிமானச ஒளியை இந்த புவியில் இறக்கி அதன் மூலமாக உள்ளிருக்கக்கூடிய அந்த அதிமானச உணர்வு நிலையை ஒரு இயங்கும் சக்தியாக இந்த புவி என்னுடைய உணர்வு நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதர்வைஸ் இட் வுட் ஹவ் டேக்கன் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அதை துரிதப்படுத்துவதற்கு, ஏன்னா அதைத்தான் பகவான் இவல்யூஷனரி ஜெனரல் ப்ராக்ரெஷன், இந்த இரண்டு விதமாகத்தான் இத்தகைய லட்சியங்களை ஒருவர் அடைய முடியும். மேற்கொண்டு போகலாம். வசந்தா மேடம், கை உங்க ஹேண்ட் ரைஸ் ஆயிருக்கு, ஏதாவது கூற விரும்புறீங்களா? ஆமா சார், நமக்கு இப்ப நீங்க சொன்ன இந்த எவல்யூஷனரி அண்ட் ரெவல்யூஷன், அந்த ரெண்டு பாதையோட கம்பேரிசன் வந்து நம்ம சிந்தசிஸ்ல நிறைய இடத்துல சொல்றாங்க. த ஸ்லோ டாடி ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன். அப்புறம் நம்மளுடைய அந்த யோகாவை பத்தி சுவாமி விவேகானந்தாவர் ஸ்ரீ அரவிந்தோ கோட் பண்றாரு. ஈவன் இன் தி வெரி செகண்ட் பேஜ், yoga as Swami Vivekananda has said may be regarded as a means of compressing one's evolution into a single life or a few years or even a few months of bodily existence. அந்த யோகா வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மதர் இத பத்தி வந்து அந்த சில்ட்ரன்ஸ் கிளாஸ்ல எல்லாம் வந்து ஒரு படம் போட்டு காட்டியிருக்காங்க. ஒரு லைன் அப்படியே A to B ஸ்ட்ரெயிட்டா போற பாதை யோகா அப்படின்னு சொல்றாங்க. அதையே வந்து ஜிக்ஸாகா வளைச்சு போனா அது எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி அது இந்த சுப்ரீம் புக்ஸ்லயும் இருக்கு அந்த படம். தேங்க்யூ. ரொம்ப 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 அருமையா கோட் பண்ணீங்க. கரெக்ட், அதுதான் மீன் பண்றாருங்க ஸ்ரீ அரபிந்தோ. தட்ஸ் வாட் ஹி மீன்ஸ். இந்த ரெவல்யூஷனரி இதுன்னா அந்த குவிக் அண்ட் பே, அந்த ஒரு துரித கதியில அடைவது, அது வந்து தனிப்பட்ட யோகிகளால் அது சாத்தியம். ஆனால் இந்த ரெவல்யூஷன்ங்கிற ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக தான் நடைபெறுகின்றது. ஸோ இந்த இரண்டு விதமாகவும் அந்த இலக்கை நோக்கித்தான் இந்த இலக்கை அடைய முடியும். அந்த கருத்தை தான் பகவான் கூறுகின்றார். தேங்க்யூ ஃபார் யுவர் திஸ் திங். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் போகலாம் நம்ம. To know, possess, and be the divine being in an animal and egoistic consciousness, to convert our twilight or obscure physical mentality into the planetary supramental illumination, to build peace and a self-existent bliss, where there is only a stress of transitory satisfaction, besieged by physical pain and emotional suffering, to establish an infinite freedom in a world which presents itself as a group of mechanical necessities, to discover and realize the immortal life in a body subjected to death and constant mutation. This is offered to us as the manifestation of God in matter and the goal of nature in her terrestrial evolution. Thank you, sir. Thank you. Explanation படிங்க. படிக்குமா சார்? படிங்க மேடம். Sri Aurobindo repeatedly asserts that the world is not an accident. There is an ultimate purpose behind this terrestrial evolution, that is manifestation of divine in matter.
What are the goals behind this terrestrial manifestation? We know that our origin is animal and most of our lives are centered around our ego. Our egoistic human consciousness should be replaced by divine consciousness. The characteristics of human mind is that it lacks clarity. Our mind should be enlightened by supramental knowledge. The limitations of our mind are to be replaced by vastness of supermind. Our satisfactions are temporary. They are always subject to physical pain and emotional suffering. Instead, we must have a settled peace in us. We must enjoy the bliss which is inborn with us. Human life is always caught in mechanical activities which we call our necessities. We are bound by them. Rarely does one get freedom from these self-imposed barriers. Instead, one must enjoy infinite freedom. Our body is subject to wear and tear and death. Instead, we must aim at immortality in this body. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இந்த நாம் என்ன கருத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கின்றோம் என்றால், இந்த பரிணாம வளர்ச்சி நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. There is an evolution of consciousness. இந்த உணர்வு நிலை மெல்ல மெல்ல உயர்வான நிலையை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கின்றது என்கின்ற உண்மை நாம் உணர்கின்றோம். அப்படி என்றால் இந்த உலகம் என்பது என்ன? இந்த உலகத்தினுடைய அந்த உலகம் என்பது தோன்றியதற்கு பின்னால ஒரு இலக்கு இருக்கணும். இந்த உலகம் என்பது எதனால் தோன்றியது? இந்த உலகம் என்பது தோன்றியதற்கான நோக்கம் என்ன? இதற்கு பின்னால் உள்ள நோக்கம் என்ன? பகவான் மீண்டும் மீண்டும் கூறுவது என்னவென்றால், இந்த உலகம் என்பது ஒரு விபத்து அல்ல. இந்த பூமியில் நடைபெறும் இந்த எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கின்றது. இது ஒரு இயந்திர கதியான நடைபெறும் ஒரு நிகழ்வு அல்ல. இந்த பகவான் இந்த பரிணாம வளர்ச்சியை பார்க்கும் விதம் வேறு, சயின்டிஸ்ட் பார்க்கக்கூடிய விதம் வேறு. சயின்டிஸ்ட் அவங்க வெறும் ஒரு சயின்டிஃபிக் ஈவெண்ட்டை பார்க்குறாங்க. லோவர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப், ஹையர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப், இப்படி தான் பார்க்குறாங்க அவங்க. அதில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு அவங்க டார்வினியன் தியரி இதெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் பகவான் இங்கே பார்க்கக்கூடிய விதம் வேறு. பகவான் எவ்வாறு பார்க்கின்றார் பரிணாம வளர்ச்சியை என்றார், வெறும் வாழ்வு சார்ந்த அமைப்புகளின் ஒரு தோற்றங்களாக அவர் பார்க்கல. பகவான் எவ்வாறு பார்க்கின்றார் என்றால், இந்த உணர்வு நிலையின் ஒரு பரிணாம வளர்ச்சியாகத்தான் பார்க்கின்றார். எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் எது? கான்சியஸ்னஸ், த டிவைன் கான்சியஸ்னஸ் தன்னை மறைத்து வைத்துள்ளது. இன்கான்சியன்ஸ் என்கின்ற நிலைக்கு பின்னால் அது ஒளிந்துள்ளது. அவ்வாறு ஒளிந்து மறைந்துள்ள அந்த இறை பேரணுர்வு மெல்ல 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 இந்த பரிணாம வளர்ச்சியின் மூலம் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது வெவ்வேறு வடிவங்களின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அவ்வாறுதான் பகவான் பார்க்கின்றார். அப்படி என்றால் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் தோன்றியதனுடைய நோக்கம் எதுவென்றால், இந்த சடப்பொருள் தெய்வீகமாக மாற வேண்டும். அதுதான் இலக்கு. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன் இன் மேட்டர். சடப்பொருள் தெய்வீகமாக மாற வேண்டும், அதுதான் இறுதியான இலக்கு. இந்த இலக்குக்கு பின்னால என்னென்ன ஆக்சுவலா இதுதான் நோக்கம். மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிவைன் இன் மேட்டர் தான் அல்டிமேட் பர்பஸ். இந்த நோக்கத்திற்கு பின்னால என்ன இந்த நோக்கம் எத்தகைய விஷயங்களை, இலக்குகளை தன்னுள் அடக்கியுள்ளதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, எங்க பகவான் வகைப்படுத்துகின்றார். எவ்வாறு வகைப்படுத்துகின்றார் என்றால், நம்மளுடைய அந்த வாழ்வு என்பது ஏனென்றால் நாம் அனைவருமே நம்மளுடைய அந்த
முந்தைய நிலை விலங்கினத்தை சார்ந்ததாக இருக்கின்றது. மனிதன் என்பவன் விலங்கில் இருந்துதான் தோன்றியுள்ளான். மனிதனுடைய வாழ்வுன்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் அவனுடைய நான் என்கின்ற தன்னுணர்வு, அந்த ஈகோ, அதை சுற்றிதான் அமைந்துள்ளது. ஆகையால நாம் இந்த ஈகோவை சுற்றியுள்ள அந்த உணர்வில் தான் நாம் வாழ்கின்றோம். ஈகோயிஸ்டிக் ஹியூமன் கான்சியஸ்னஸ், எல்லாருமே அவ்வாறு தான் வாழ்கின்றோம். அதை இந்த டிவைன் கான்சியஸ்னஸ், இறை பேருணர்வினால் அதை மாற்றம் செய்ய வேண்டும். Egoistic human consciousness should be replaced by divine consciousness. இது ஒரு நோக்கம். இரண்டாவது நோக்கம் என்னவென்றால், மனிதனுடைய மனம் எப்பொழுதுமே அறிவை சார்ந்து இயங்குகின்றது. அதனால் எப்பொழுதுமே அது ஒரு தெளிவற்ற நிலையில் தான் இயங்குகின்றது. அறிவு மனித மனதை பற்றி பகவான் வெவ்வேறு இடங்களில் குறிப்பிட்டுள்ளார். மனித மனம் ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதை முழுமை என்று எடை போடுகின்றது. அந்த முழுமையான பார்வை அதற்கு கிட்டுவதில்லை. ஆகையால் மனித மனம் தற்பொழுது உள்ள ஞானத்தின் அடிப்படையில் செயல்படாமல் அந்த அதிமானச ஒளியில் அது செயல்பட வேண்டும். இட் ஷுட் பி என்லைட்டன்ட் பை சூப்ராமென்டல் நாலேஜ். எல்லைக்குட்பட்ட மனமாக இல்லாமல் ஒரு அகண்டு பகந்து விரிந்த அந்த அதிமனம், அவ்வாறாக மனித மனம் உருமாற்றம் அடைய வேண்டும். இது ஒரு நோக்கம். இரண்டாவது, நம்முடைய தேவைகள் எல்லாமே ரொம்ப தற்காலிகமாக இருக்கின்றன. இப்பொழுது இந்த க்ஷணம் ஒன்றை நாடுகின்றோம், அடுத்த க்ஷணம் அது நமக்கு தேவையற்றதாக மாறிவிடுகின்றது. இந்த நேரம் நாம் திருப்தி அடைகின்றோம், அடுத்த நேரம் நம்முடைய அந்த திருப்தி மறந்து விடுகின்றது. எப்பொழுதுமே அந்த வலி, வேதனை இவைகளெல்லாம் நம்மை வாட்டிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு மனித மனம் வாழ்வு என்று எடுத்துக்கொண்டால் இதெல்லாம் தவிர்க்க முடியாததாக அமைகின்றது. இதற்கு பதிலாக மனிதன் எப்பொழுதுமே தன்னுள் எப்பொழுதுமே இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம், ஏனென்றால் ஆனந்தம் என்பது அந்த செல்ஃப் டிலைட், அது எப்பொழுதுமே தன்னையிலார்ந்த நிலையில் இருப்பது. பிளிஸ் என்பது தன்னையிலார்ந்த நிலையில் இருப்பது. அதற்கு வெளியில எந்த விதமான காரணமும் தேவையில்லை. அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு எந்த விதமான புற காரணங்களும் தேவையில்லை. இந்த ஆனந்தத்தை மனிதன் உணர வேண்டும். இது ஒரு நோக்கம். அடுத்தது என்னவென்றால், மனிதன் சுதந்திரமாக இருப்பதாக நம்புகின்றான். ஆனால் உண்மையிலேயே அவன் சுதந்திரமாக இல்லை. வெவ்வேறு விஷயங்களால் அவன் கட்டுண்டு இருக்கின்றான். தேவைகள் என்கின்ற பெயரில் ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் வெவ்வேறு விஷயங்களால் அவன் கட்டுண்டு இருக்கின்றான். ஆகையால உண்மையிலேயே அவன் சுதந்திரமாக இல்லை. தனக்குத்தானே விதித்து கொண்ட அந்த எல்லைகளால், கட்டுப்பாடுகளால் அவன் சுதந்திரமாக இல்லை. இதற்கு பதிலாக மனிதன் உண்மையிலேயே அந்த பூரண சுதந்திரத்தை, எல்லையற்ற சுதந்திரத்தை அடைய வேண்டும். மனித உடல் அதை எடுத்துக்கொண்டால் அது எப்பொழுதுமே தேய்மானத்திற்கும் மரணத்திற்கும் உட்பட்டதாக இருக்கின்றது. இதற்கு பதிலாக மனித மனம் இந்த மரணமில்லா தன்மை, சாஸ்வதமான நிலை என்கின்ற நிலையை அது அடைய வேண்டும். இதுவெல்லாம் இலக்கு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த இலக்கை நோக்கித்தான் இந்த பரிணாம வளர்ச்சி இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இந்த டெரஸ்ட்ரியல் மேனிஃபெஸ்டேஷன், இந்த இறைவன் இந்த பூமியில் வெளிப்படுவதற்கான நோக்கம் என்னவென்றால் இத்தகைய லட்சியங்களை அடைவதற்காகத்தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நெக்ஸ்ட் போலாம். சார், ஒரே ஒரு லைன் சொல்லுங்க மேடம். சாவித்திரியிலையும் இதே மாதிரி வருது. படிங்க மேடம். The cosmos is no accident in time. There is a meaning in each play of chance. There is a freedom in each phase of fate. The cosmos is no accident in time. அதே கான்செப்ட். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. மீண்டும் மீண்டும் பகவான் கூறக்கூடிய கருத்து அதுதான். தேங்க்யூ.
நெக்ஸ்ட் நம்ம போகலாம். To the ordinary material intellect, which takes its present organization of consciousness for the limit of its possibilities, the direct contradiction of the unrealized ideals with the realized fact is a final argument against their validity. But if we take a more deliberate view of the world's workings, that direct opposition appears rather as part of nature's profoundest method and the seal of her completest sanction. Thank you. Thank you. எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க. நான் படிக்கலாமா? படிங்க மேடம். As against these ideals, where does the normal materialist intellect stand? It takes its present mental and intellectual achievement as its pinnacle. The present day realities are in direct contradiction to those unrealized ideals. This very contradiction makes one question the validity of those ideals. The workings of the world have a hidden goal in them. They are not mere chance happenings. Sri Aurobindo says a deeper view of the workings will reveal that the very opposition between the reality, what is, and the ideal, what should be, is the nature's profoundest method. By the very same opposition, the nature gives her seal of approval. This is like positive and negative terminals generating electricity, or like a kite flying higher and higher against the force of wind. In the following paragraph, Sri Aurobindo states that however sharp the contradiction presents itself, the nature eventually forges harmony between the opposing elements. Thank you. Thank you. Thank you. இந்த போன போர்ஷன்ல வந்து பகவான் எத்தகைய உயர் லட்சியங்களை நோக்கி இந்த புவியில வந்து இந்த பரிணாம வளர்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது, எதை இலக்காக, எந்த இலக்கை நோக்கி இவையெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத பகவான் சுட்டிக்காட்டியுள்ளார். இதெல்லாம் வந்து ஒரு ஹையர் ஐடியல்ஸ். சாதாரண மனிதனுடைய அறிவு, இன்டெலெக்ட், அதை எடுத்துக்கொண்டால் என்றால், ஏற்கனவே நாம் கூறியுள்ளபடி மனிதன் தற்பொழுது மனதளவில் அடைந்துள்ள அந்த வெற்றி, தான் சாதித்துள்ளது, இதையெல்லாம் தான் மனிதன் ஒரு உச்சகட்ட சாதனையாக மனிதன் எண்ணுகின்றான். அவன் தன்னுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய யதார்த்தங்கள், பிரசன்ட் டே ரியாலிட்டிஸ், இந்த யதார்த்தங்கள் வந்து அத்தகைய ஏற்கனவே நான் பார்த்த உயர் லட்சியங்களோடு முரண்படுகின்றன. கான்ட்ரடிக்ஷன், டைரக்ட் கான்ட்ரடிக்ஷன் டு தோஸ் அன்ரியலைஸ்டு ஐடியல்ஸ். ஏனென்றால் அந்த அத்தகைய லட்சியங்களை மனிதன் அடையவில்லை. தான் அடையாத லட்சியங்களை தான் அடையாத லட்சியங்களோடு தன்னுடைய தற்போதைய யதார்த்த நிலையை அவன் ஒப்பு நோக்கி பார்க்கும் பொழுது இரண்டையும் ஒரு முரண்பட்ட நிலையில் பார்க்கின்றான். இந்த முரண்பாடு தான் அவனை எவ்வாறு என்ன செய்கின்றது என்றால், இந்த முரண்பாட்டையும் பார்க்கும் பொழுது, இந்த எதிர்ப்பை பார்க்கும் பொழுது, இந்த லட்சியங்கள் வந்து உண்மையிலேயே சாத்தியமா என்கின்ற கேள்வியை அவனுள் எழுப்புகின்றது. ஏனென்றால் அவன் இருப்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொய்மை, துன்பம், மரணம், நிச்சயமற்ற தன்மை,
இது மாதிரி எல்லாமே எதிரெதிரான விஷயங்கள். ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய வாழ்வில் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இறை அம்சத்திற்கு எதிரான அம்சங்களைத்தான் மேம்போக்கான அவனுடைய பார்வையில் அவன் பார்க்கின்றான். ஆனால் அவனுடைய லட்சியங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து யதார்த்தம். ஆனால் லட்சியங்கள் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் உயரிய நிலையில் இருக்கின்றன. இந்த உயரிய நிலையில் இருக்கக்கூடிய லட்சியங்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் தான் சந்திக்கும் யதார்த்தங்கள் இவை இரண்டிற்கும் உள்ள முரண்பாட்டை அவன் பார்க்கும் பொழுது அவன் என்ன எண்ணுகின்றான் என்றால் அத்தகைய லட்சியங்கள் எல்லாம் வந்து நடைமுறையில் சாத்தியமில்லை, இதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது, இதெல்லாம் சும்மா வாயில சொல்லலாம் அப்படின்னு தான் நினைக்கிறான். வேலிடிட்டி ஆஃப் தோஸ் ஐடியல்ஸ் சாத்தியம் இல்லை என்றுதான் அவன் எண்ணுகின்றான், ஒரு சாதாரண மனிதன். பகவான் இங்க என்ன கோருகின்றார் என்றால், இங்க அது மாதிரி எண்ணுகின்றான். இது வந்து எல்லாருமே எண்ணுகின்றோம், நாம் அனைவருமே அவ்வாறு தான் எண்ணுகின்றோம். நாம் அவ்வாறு எண்ணுவது சரியா என்று எண்ணி பார்த்தால் பகவான் இங்கு அதற்கான ஒரு விளக்கத்தை, ஒரு அழகான விளக்கத்தை தருகின்றார். பகவான் என்ன கோருகின்றார் என்றால், இந்த உலகத்தில் நடைபெறுவது அனைத்திற்கும் பின்னால வந்து ஒரு இலக்கு, ஒரு நோக்கம் மறைந்துள்ளது அப்படிங்கிறார். The workings of this world have a hidden goal in them. இதெல்லாம் வந்து உலகத்தில் நடைபெறுவது அனைத்துமே வந்து ஒரு தற்செயலான நிகழ்வுகள் அல்ல அப்படிங்கிறார். They are not mere chance happenings. இயற்கையினுடைய செயல்பாடுகள், உலகத்தினுடைய செயல்பாடுகள் பார்க்கும் பொழுது என்ன ஒரு உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும் என்றால், நாம் தற்பொழுது எந்த நிலைமையை நாம் சந்திக்கின்றோமோ, யதார்த்த நிலையில் நாம் எதை சந்திக்கின்றோமோ, வாட் ரியாலிட்டி, வாட் இஸ் ரியாலிட்டி, அதுவும் அதே போல இந்த லட்சியங்களாக நாம் கருதியவை, உயர் லட்சியங்களாக நாம் கருதியவை, இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு, இந்த எதிர்ப்பை வந்து நாம் உற்று நோக்க வேண்டும். இந்த எதிர்ப்பை வந்து மேலோட்டமா பார்க்காம இந்த எதிர்ப்பை நாம் ஒரு ஆழமான பார்வையுடன் பார்த்தால் நமக்கு என்ன உண்மை விளங்கும் என்றால், இது வந்து இயற்கையினுடைய ஒரு மிகவும் ஒரு ஆழமான ஒரு அதாவது இயற்கை நேச்சர்ஸ் ப்ரொஃபவுண்டஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறார் பகவான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயற்கையினுடைய செயல்பாட்டுல வந்து மிகவும் ஒரு காரணம் பொருந்திய, ஒரு ஆழமான காரணம் பொருந்திய ஒரு செயலாகத்தான் நாம் இந்த எதிர்ப்பையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறார். நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த உலகம் வந்து வேறு நிலையில் இருக்கின்றது, நாம் அடைய வேண்டிய உலகம் என்பது வேறு நிலையில் இருக்கின்றது. இந்த இரண்டுக்கும் இடையில எதிர்ப்பு என்பது இருக்கின்றது. இந்த எதிர்ப்பையே நம்ம வந்து ஒரு மேம்போக்காக பார்க்காமல் அதை சற்று ஆழமாக உற்று நோக்கினால், இந்த எதிர்ப்பு தான் அந்த உயர் லட்சியங்களை அடைவதற்காக இயற்கை அமைத்துள்ள ஒரு பாதை என்பது புரியும் அப்படிங்கிறார். இது வந்து ஒரு ஆழமான உண்மை. இது மேம்போக்காக பார்த்தா நம்மளுக்கு புரியாது. எப்படி வந்து ஒரு எதிர்ப்பு வந்து அந்த உயர் லட்சியங்களை அடைவதற்கான ஒரு வழி, இயற்கையினால் வகுக்கப்பட்ட வழி என்பதை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு சாதாரண மனிதனுக்கு எழக்கூடிய ஒரு நியாயமான ஒரு கேள்வி. ஆனால் அதுல ஒரு உண்மை இருக்கு. என்ன அப்படின்னா, எங்க வந்து அந்த ஒரு எதிர்ப்பு இருக்கின்றதோ அதை நோக்கித்தான் அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கும், அந்த முன்னேற்றம் நடைபெறும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த பட்டம் பறக்க விடுறோம். அது ஒரு எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். பட்டத்தை பறக்க விடும் பொழுது அந்த காத்து எதிர் திசையில வீசும் பொழுதுதான் பட்டம் மேலும் உயரமாக பறக்கும். ஒன்று எதிர்க்கும் பொழுதுதான் அது வந்து இன்னும் மேலும் 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 செல்லும். எது வந்து எதிர்க்கின்றதோ அதுவே வந்து அந்த மேல் நோக்கி அழுத்தி செல்லும். அவ்வாறு தான் சொல்றார். எது வந்து இந்த இயற்கையில பார்க்கும் பொழுது இயற்கை வந்து எதிர் சக்தியாக உருவாக்குகின்றதோ அதன் மூலமாகத்தான் நாம் முன்னேறுகின்றோம் என்கின்ற
வெறும் எதிர்ப்பு அல்ல, அந்த எதிர்ப்பின் மூலமாக நாம் முன்னேற்றத்தை நோக்கித்தான் செல்கின்றோம் என்று பகவான் கூறுகின்றார். இது நம்ம நடைமுறையில பார்க்கலாம். மனிதன் இது நடைமுறையில ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். மனிதனுடைய வாழ்வு, மனிதன் ஒரு சாதாரண அறிவியல் பூர்வமாக அவன் அடைந்துள்ள வெற்றிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த எதிர்ப்பினால தான். இந்த எதிர்ப்பு தான் மனிதன் அடைந்துள்ள வெற்றிகள் அனைத்திற்குமே காரணமாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்லலாம், மனிதன் வேகமாக செல்ல முடியவில்லை, மெதுவாகத்தான் செல்ல வேண்டியிருந்தது. அதற்காகத்தான் வேகமாக செல்லும் ஊர்திகளை அவன் கண்டுபிடித்தான். மனிதனால் பறந்து செல்ல முடியவில்லை, பறவைகள் பறந்து செல்கின்றன. அதை சமாளிப்பதற்காகத்தான் மனிதன் விமானத்தை கண்டுபிடித்தான். இது மாதிரி நிறைய விஷயங்கள். மனிதனுடைய முன்னேற்றம் எதனால் ஏற்பட்டது என்றால் அந்த எதிர்ப்பு, அந்த இயலாமை, இதன் மூலமாகத்தான் மனிதனுடைய முன்னேற்றம் நடைபெற்று உள்ளது. அந்த காரணத்தை தான் பகவான் சொல்கின்றார் இங்க. எதுவெல்லாம் நம்ம எதிர்ப்பு நினைக்கின்றோமோ அது நம்முடைய முன்னேற்றத்திற்காக இயற்கை அமைத்து கொடுத்த நமக்கான ஒரு பாதை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி, இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கும். இருந்தாலும் இந்த இயற்கை என்ன செய்கின்றது என்றால், இயற்கையினுடைய செயல்பாடு ரொம்ப 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 ஒரு அழகான கருத்தை பகவான் கூறுகின்றார். பகவானுடைய இந்த சாப்டர் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் படிக்கும் பொழுது பகவான் எவ்வளவு பெரிய ஒரு ஆழ்ந்த ஞானத்தை நமக்கெல்லாம் வழங்கியுள்ளார் என்பது புரிகின்றது. என்ன கூறுகின்றார் என்றால், இந்த எதிர்ப்பு என்பது அடையக்கூடியது ஒன்று, நாம் இருக்கக்கூடிய நிலைமை ஒன்று. இந்த இரண்டுக்கும் இடையில் எப்பொழுதுமே ஒரு எதிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கின்றது. கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கின்றது. பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த இயற்கையினுடைய செயல்பாட்டை நாம் மீண்டும் மீண்டும் பார்க்கையில் என்ன உணர்கின்றோம் என்றால், இந்த ஒவ்வொரு எதிர்ப்புகளின் மூலமும் இந்த இயற்கை என்ன செய்கின்றது என்றால் ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்துகின்றது அப்படிங்கிறார். நேச்சர் eventually forges harmony between the opposing elements. இன்னைக்கு வேணா அது எதிர்ப்பாக இருக்கலாம், நாளைக்கு அது ஒரு ஒத்திசைவா மாறிவிடுகின்றது. அவ்வாறு தான் இயற்கை செயல்படுகின்றது அப்படிங்கிறார் பகவான். இது ரொம்ப ஒரு அழகான உண்மை. எவ்வாறு அது செயல்படுகின்றது என்பதை நம்ம பேராகிராஃப் 3ல பார்க்கலாம். எப்படி இயற்கை எதிர்ப்புகளை ஒத்திசைவாக மாற்றிக்கொண்டே வருகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த வகையில பார்த்தோம்னா நம்ம அடையக்கூடிய லட்சியங்கள், நாம் இருக்கக்கூடிய நிலை, யதார்த்தம், இதற்கும் இடையில எதிர்ப்பும் ஒத்திசைவாக மாறிவிடும் என்கின்ற கருத்தை தான் பகவான் இங்கே விளக்குகின்றார். பேராகிராஃப் 3க்கு போனா நம்ம அழகாக புரிந்து கொள்ளலாம். ரங்கராஜன் சார். எஸ் சார். ரங்கராஜ், பகவான் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார் சார். இந்த மாதிரி புராணத்துல இந்த மகாவிஷ்ணுவோட வாசல் காப்பவர்கள் ஜெயன் விஜயன் அவங்க 2 பேரும் அவங்களுக்கு சாபம் வந்துடுறது. ஆனா அந்த சாபத்தை மீறி இந்த துர்வாசர் கொடுத்த சாபத்தை மீறி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன், நீங்க பூலோகத்துல பறக்கணும்னு அப்படி சொல்றார். அப்போ நீங்க என்னை எதிர்த்து பூலோகத்துல 3 தடவை நீங்க பிறந்தீங்கன்னா அந்த 3 தடவையும் நானே உங்களை கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெய விஜயர்கள் தான் 3 யுகத்திலையும், இந்த கடைசி யுகத்துல அந்த முதல் யுகத்துல இந்த மாதிரி இது ஹிரண்ய கசுபு ஹிரண்யாக்ஷன், 2வதுல கும்பகர்ணன் அண்ட் ராவணன், 3வதுல அந்த கிருஷ்ணரை எதிர்த்த அந்த சிசுபாலன் அவன் சொல்லிட்டோம். இது பகவானே ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார் சார். அந்த ஆர்டியல்ஸ் ஆர் ஈஸி வே டு ரீச் த ஹெவன், ஐ மீன் டு ரீச் த டிவைன் அப்படிங்கும் போது ஒரு இடத்துல பகவான் இந்த பர்டிகுலர் புராண கதையை காமிக்கிறார் சார் அவர். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி நைஸ். தேங்க்யூ. அன்னையும் அதான் கூறுகின்றார்கள். இந்த ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ், அட்வர்ஸ் ஃபோர்ஸஸ் எல்லாமே அதை சரியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய முன்னேற்றத்திற்கு தான் அவைகள் செயல்படுகின்றன என்கின்ற கருத்தையும் அன்னையும் கூறுகின்றார்கள். பேராகிராஃப் 3க்கு போலாம் நம்ம. பகவானும் ஆல் கான்ட்ரரிஸ் ப்ரிப்பேர் ஹார்மனி. எஸ். Paragraph 3.
For all problems of existence are essentially problems of harmony. They arise from the perception of an unsolved discord and the instinct of an undiscovered agreement or unity. To rest content with an unsolved discord is possible for the practical and more animal part of man, but impossible for his fully awakened mind. And usually, even his practical parts only escape from the general necessity either by shutting out the problem or by accepting a rough, utilitarian, and unillumined compromise. For essentially, all nature seeks a harmony, life and matter in their own sphere, as much as mind in the arrangement of its perceptions. Thank you. Explanation. Itumaanga, sir. Pading, madam. What do we mean when we say we have life problems? Sri Aurobindo says all problems of life are essentially problems caused by disharmony. They arise on account of two reasons. There exists a discord, and we perceive that it remains unresolved. Two, second one, our failure to discover the agreement or unity. Sri Aurobindo mentions that this feeling of disagreement or lack of unity is instinctive in man. It means that there is always an agreement possible in every discord, but man's ego refuses to discover it. Man has two selves in him. One is a part more related to his animal nature. This animal nature in him drives him to engage in pursuits which represent his practical side of life. Example, searching for food, economic well being, and procreation, etc. This part chiefly corresponds to his egoistic self. The other is his more conscious self with an awakened mind. For a fully awakened man, he cannot go on with an unresolved dispute. He has to resolve the discord and arrive at a harmony. Even for a man who is not yet fully awakened and more utilitarian in his approach, he can only temporarily brush aside this discord or find a rough utilitarian compromise. The unity envisaged by a spiritually enlightened person is different from that can be thought of by an ordinary man with utilitarian purpose. For example, the egalitarian society formulated in communist countries are more of utilitarian in nature without any deeper connectivity amongst the individuals, whereas real unity means unity of souls. Sri Aurobindo says all nature seeks harmony. Life and matter seek harmony in their own spheres. For example, there is perfect harmony in our stellar system. Had there been a little malalignment, there would be clash of planets. Any malalignment leading to disharmony among the material
forces leads to natural disasters like earthquakes, floods, etc. Similarly, life represents various forms from amoeba to well-developed animals. If we closely observe, there is underlying harmony across various life forms. மேடம் படிக்கிறீங்களா? சார் படிச்சுட்டாங்க சார். இன்னும் ஒரு சென்டென்ஸ், மைண்ட் சீக்ஸ் ஹார்மனி அப்படிங்கிறது. சார் சாரி, நெட் திடீர்னு கட் ஆயிடுச்சு. படிக்கிறேன் சார். ஓகே, என்ன ஒரே லாஸ்ட் சென்டென்ஸ் ஒன்று விட்டு போயிடுச்சு. ஓகே சார். Again, mind seeks harmony in its perceptions. We arrange our thoughts in such a way that there is some logical order. Without any logical coherence, we cannot express our thoughts. Thank you, sir. Thank you, madam. Thank you. இந்த பேராகிராஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப். இது வந்து நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பேராகிராஃப். இதற்கு பின்னால வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் இருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேராகிராஃப். பகவானுடைய ஒரு ஃபேமஸ் சென்டென்ஸ் இது. மீண்டும் மீண்டும் மேற்கோள் காட்டப்படும் ஒரு வாக்கியம் என்னவென்றால், ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் எசென்ஷியலி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஹார்மனி. இந்த வாக்கியம் வந்து நிறைய இடத்துல நிறைய பேரால் மீண்டும் மீண்டும் பகவானினுடைய எழுத்துக்களை குறித்து அவர்கள் பேசும் பொழுது மேற்கோள் காட்டப்படும் ஒரு பொன்னான வாக்கியம். ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் எசென்ஷியலி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஹார்மனி. நாம் வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிறோம். ஜென்ரலா நம்ம வாழ்க்கையை பத்தி குறிப்பிடும் போது இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம். இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிரச்சனைகள் அனைத்துமே பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், எதனால் தோற்றுவிக்கப்படுகின்றது என்றால் ஒத்திசைவற்ற தன்மை என்பதனால்தான் தோற்றுவிக்கப்படுகின்றது. ஒத்திசைவின்மையினால்தான் அனைத்து பிரச்சனைகளும் தோற்றுவிக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். ஈவன் உடல்ல வந்து நோயின்னு எடுத்துக்கிட்டா கூட அங்க ஒரு டிசார்மனி இருக்கின்றது என்றுதான் அன்னை கூறுகின்றார்கள். நம்மளுடைய ஓன் உடம்புல டிசார்மனி உள்ள இருக்கக்கூடிய வெவ்வேறு சிஸ்டம்ல வந்து ஒரு டிசார்மனி ஏற்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு நோய் என்பது தாக்குகின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆகையால எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் அடிப்படையில் பார்த்தோம்னா அது காரணம் வந்து அந்த ஒத்திசைவின்மை. இதுதான் அடிப்படை காரணமாக இருக்கின்றது. இந்த ஒத்திசைவின்மை என்ன காரணத்தினால் ஏற்படுகின்றது? இதற்கு வந்து பகவான் இரண்டு கருத்துக்களை கூறுகின்றார். ஒன்று, ஒரு டிஸ்கார்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முரண்படுதல், முரண்பாடு ஒருவருக்கும் மற்றவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடு இருக்கின்றது. அந்த முரண்பாடு நம்மால தீர்க்க முடியல. அந்த முரண்பாட்டை நம்மால் அகற்ற முடிவதில்லை, தீர்க்க முடிவதில்லை. அது இருந்து கொண்டே இருக்கின்றது. இது ஒரு காரணம். இரண்டாவது வந்து நம்மால் ஒரு உடன்பாட்டை கண்டறிய முடிவதில்லை. ஒற்றுமையையும் ஒரு உடன்பாட்டையும் நம்மால் கண்டறிய முடியாத ஒரு இயலாமை. We fail to discover the agreement or unity. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம், ஈவன் இரண்டு நபர்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு
உடன்பாடின்மை, நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு உடன்பாடின்மை. இப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர்களால் அந்த உடன்பாட்டை கண்டுபிடிக்க முடியாதா? நிச்சயமாக அவர்களால் ஒரு உடன்பாட்டை அடைய முடியும். ஆனால் அந்த உடன்பாட்டை அவர்கள் கண்டறிய மறுக்கின்றார்கள். they fail to discover the agreement or unity. இதுதான் காரணமாக இருக்கின்றது. ஒரு நாடுகளுக்கு இடையே பிரச்சனை, தனிநபர்களுக்கு இடையே பிரச்சனை, சமுதாயத்திற்கு இடையே பிரச்சனை. என்ன காரணம்னா we fail to discover the agreement. இருக்கு அக்ரிமெண்ட் என்னைக்குமே, ஏன்னா அடிப்படையில் எல்லாம் ஒன்றுதான். டிவிஷன் என்பது அப்பேரண்ட், ஒற்றுமை தான், யூனிட்டி தான் ரியல் அப்படின்னு நம்ம மீண்டும் மீண்டும் லைஃப் டிவைன்ல பார்க்குறோம். யூனிட்டி தான் ரியல், டிவிஷன் அப்பேரண்ட், இட் இஸ் நாட் ட்ரூ. ஆகையால இந்த அக்ரிமெண்ட் என்பது இந்த உடன்பாடு என்பது எல்லா ஒரு பிணக்குகளிலும் இருக்கின்றது. ஆனால் நாம் கண்டறிய மறுக்கின்றோம். இந்த உடன்பாட்டை இந்த உடன்பாடின்மையை அந்த உணர்வில் இருப்பது, உடன்பாடின்மை என்கின்ற உணர்வில் இருப்பது மனிதனுடைய ஒரு இன்ஸ்டிங்டிவ் நேச்சராக இருக்கின்றது. மனிதனுடைய நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த உடன்பாடின்மையை இன்ஸ்டிங்டிவா உணர்கின்றான் அவன். அதனாலதான் மனிதன் என்ன செய்கின்றான், மற்றவர்களுடைய குறை, மற்றவர்களிடத்தில் அவன் காணக்கூடிய உடன்பாடின்மையை அவன் மிகைப்படுத்தி பேசுகின்றான். எவ்வளவோ விஷயங்கள் ஒத்துப்போகும், அதை விட்டுருவாங்க. பட் அந்த ஒத்துப்போகாத விஷயத்தை மிகைப்படுத்தி பேசுதல் என்ன காரணம் என்றால், இங்கு பகவான் என்ன கோருகின்றார் என்றால், இந்த டிசார்மனி இன்ஸ்டிங்டிவா இருக்கு அப்படிங்கிறார். மனிதனிடத்துல பகவான் என்ன கோருகின்றார் என்றால், அது இன்ஸ்டிங்டிவாக இருக்கு அப்படிங்கிறார் மனிதன்கிட்ட. அந்த இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் அன் அன்டிஸ்கவர்ட் அக்ரிமெண்ட் ஆர் யூனிட்டி, இன்ஸ்டிங்க்டிவா இருக்கு. இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் அன் அன்டிஸ்கவர்ட் அக்ரிமெண்ட் ஆர் யூனிட்டி, இந்த ஒற்றுமை இல்லாத அந்த அம்சம் என்பது, அந்த தன்மை என்பது, குணம் என்பது மனிதனிடத்துல இன்ஸ்டிங்க்டிவாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால்தான் இந்த இரண்டு காரணங்களால் தான் என்ன, மனிதனுடைய ஈகோ அந்த அந்த ஈகோவிலிருந்து வெளிவராமல், ஈகோவிலிருந்து வெளிவரும் பொழுதுதான் அவன் தன்னுடைய நிலைமையை விட்டு கொடுத்து மற்றவர்களுடன் ஒரு உடன்பாட்டை எய்த முடியும். ஆகையால் அந்த மனிதனுடைய ஈகோ அதுக்கு மறுக்கின்றது. இந்த இரண்டு காரணங்கள் தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணத்தினால் ஒத்திசைவின்மை ஏற்படுகின்றது என்றால், அந்த பிணக்கு இருக்கின்றது, டிஸ்கார்ட், முரண்பாடு இருக்கின்றது. அந்த முரண்பாடை நாம் என்ன நினைக்கின்றோம், இதை தீர்க்க முடியாது என்று நினைக்கின்றோம். இரண்டாவது, அது நம்மால் தீர்ப்பதற்கான அந்த உபாயத்தையும் நாம் கண்டறிய மறுக்கின்றோம். இந்த இரண்டு காரணத்தினால்தான் இந்த பிணக்கு இருக்கின்றது, ஒத்திசைவின்மை இருக்கின்றது. இப்ப ஒத்திசைவின்மையை நம்ம அப்படியே விட்டுவிடலாமா? இறுதியில என்ன இறுதியில என்ன ஒரு ஐடியல் ஸ்டேட் என்ன அப்படின்னா, ஒத்திசைவோடு இருப்பதுதான், ஹார்மனியோடு இருப்பதுதான் ஒரு இலக்கு, ஒரு உயர்ந்த லட்சியம். ஆனால் அந்த ஒத்திசைவின்மையோடு காலந்தள்ளுவது என்பது ஒரு அணுகுமுறையாக ஒரு சாதாரண வாழ்வில், சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்கின்றான், இந்த ஒத்திசையின்மையை அவனுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்றான். அவன் ஒரு ஒத்திசைவை அடைய வேண்டும் என்று அவன் தீவிரமாக முயற்சிப்பது இல்லை. ஒரு மனிதன் என்று எடுத்துக்கொண்டால், மனிதன் கிட்ட இரண்டு அவனுடைய இயல்புல பார்த்தோம்னா இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஒரு பகுதி பார்த்தோம் அப்படின்னா அந்த விலங்கினத்தை ஒட்டிய பகுதி, அனிமல் நேச்சர். இந்த அனிமல் நேச்சர் தான் மனிதன் என்ன செய்கின்றது என்றால், அவனுடைய இந்த வாழ்வினுடைய ஒரு சாதாரண நோக்கங்களான உணவை நாடுதல், அவனுடைய பொருளாதாரத்தை அவன் பாதுகாத்து கொள்ளுதல், தன்னுடைய இனத்தை அபிவிருத்தி செய்தல், இத்தகைய ஒரு இயக்கங்களில் அவனை ஈடுபட செய்கின்றது. இது அவனுடைய ஈகோ. இந்த பகுதி அவனுடைய ஈகோவை சார்ந்து செயல்படும் ஒரு பகுதி. மனிதனிடத்தில் இன்னொரு பகுதியும் இருக்கின்றது. அது என்ன பகுதி என்றால், சற்று விழிப்படைந்த பகுதி, மோர் கான்சியஸ் செல்ஃப் வித் அன் அவேக்கன்டு மைண்ட்.
இந்த சற்று இந்த விழிப்படைந்த மனிதன் இருக்கின்றானே, அவனால் இது மாதிரி ஒரு ஒத்திசைவற்ற தன்மையை நிரந்தரமாக தன்னுள் வைத்துக் கொள்ள முடியாது. அதாவது உணர்வு நிலையில் சற்று விழிப்படைந்தவர்கள், உயர்வான நிலையில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுடன் ஒரு சுமூகமான உறவைத்தான் அவர்கள் நாடுவார்கள். எப்பொழுதுமே ஒரு பிணக்கான நிலையில் அதை தொடர்ச்சியாக அந்த பிணக்கான நிலையில் இருப்பதற்கு அவர்கள் விரும்புவது இல்லை. அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இந்த முரண்பாட்டை விலக்கி ஒரு ஒத்திசைவை நாடுகின்றார்கள். யார் என்றால் இந்த விழிப்பான நிலையை அடைந்தவர்கள். ஈவன் ஒரு சாதாரண மனிதன் கூட, அந்த அளவுக்கு விழிப்படையாத மனிதன் கூட, ஒரு பிராக்டிக்கலா ஒன்றை சாதிக்க விரும்பும் ஒரு சாதாரண மனிதன் கூட என்ன செய்கின்றான் என்றால், அவன் தற்காலிகமாக அந்த பிணக்கை அவன் விலக்கி வைத்துக் கொண்டு ஒரு நடைமுறை வாழ்க்கையை நடத்துவதன் பொருட்டு ஒரு சமரசத்தை அவன் செய்து கொள்கின்றான். ஒரு யூட்டிலிட்டேரியன் காம்ப்ரமைஸ் இதை செய்து கொள்கின்றான். அதாவது விழிப்படைந்த மனிதன் எப்பொழுதுமே ஒரு உண்மையான ஒரு ஒத்திசைவு, ட்ரூ ஹார்மனி, அதை நாடுகின்றான். சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் அவனுடைய நடைமுறை வாழ்க்கையை நடத்தும் பொருட்டு ஈவன் அது மாதிரி ஒரு முரண்பட்ட நிலையிலும் கூட ஒரு தற்காலிக ஒரு சமரசத்தை அவன் செய்து கொள்கின்றான். ஏனென்றால் இந்த ஆன்மீகத்தில் விழிப்படைந்த மனிதன் எதை அவன் அந்த யூனிட்டி, அந்த ஒருமை என்று எண்ணுகின்றான் என்றால், அது ஆன்மபூர்வமான ஒரு ஒற்றுமை. அதைத்தான் அவன் அந்த யூனிட்டி, அந்த ஒற்றுமை என்று அவன் பார்க்கின்றான். அவன் பார்க்கும் விதம் வேறு. ஒரு யூட்டிலிட்டேரியன் பர்பஸ், தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் பொருட்டு அந்த நோக்கத்திற்காக ஒரு தற்காலிக சமரசத்தை ஒருவன் செய்து கொள்வது என்பது வேறு. இந்த இரண்டுமே வித்தியாசம் இருக்கின்றது. இதற்கு வித்தியாசம் பார்க்கலாம். நம்ம எல்லா கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா, அங்கேயும் பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்றாங்க, இகாலிட்டேரியன் சொசைட்டி அப்படிங்கிறாங்க. அதாவது எல்லாருமே சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இது மியர்லி யூட்டிலிட்டேரியன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கின்றதை ஒழிய அங்கு ஆன்ம ஒற்றுமை அங்கு காணப்படுவது இல்லை. ரியல் யூனிட்டி அப்படின்னா இந்த ஆன்ம ஒற்றுமை தான் ரியல் யூனிட்டி, அது அங்கு காணப்படுவது இல்லை. ஆனால் பகவான் இங்கு கூறும் உண்மை என்னவென்றால், இந்த இயற்கை பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே இந்த ஒத்திசைவை நாடித்தான் அது செயல்படுகின்றது அப்படிங்கிறார். இயற்கை எப்பொழுதுமே அந்த ஒத்திசைவை நாடித்தான் செயல்படுகின்றது. சடப்பொருள் என்கின்ற நிலையை எடுத்துக்கொண்டாலும் சரி, வாழ்வு என்கின்ற நிலையை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒவ்வொன்றும் அதற்கே உரிய அந்த தளங்களில் அந்த ஒத்திசைவை நாடுகின்றன அப்படிங்கிறார். இப்ப மெட்டீரியல் லெவல்ல எடுத்துக்கலாம். நம்ம மெட்டீரியல் லெவல்ல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன, எவ்வளவோ கோளங்கள், பிளானட்டரி மூமெண்ட்ஸ் நடைபெறுகின்றன. எல்லாமே ஒரு சரியான நிலையில் ஒன்றோடு ஒன்று பொருந்தி ஒருங்கிணைந்த நிலையில் செயல்படுகின்றன. அங்க ஒரு சின்ன ஒரு தவறோ மேர் அலைன்மெண்ட்டோ இருந்தாலும் கூட அங்கு ஒத்திசைவின்மை ஏற்பட்டு விபத்துகள் நடக்கின்றன. நாமே பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் இந்த எர்த்குவேக்ஸ், நில நடுக்கம், நில அதிர்வு, வெள்ளம் இதெல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் என்னவென்றால் அந்த ஒத்திசைவின்மை. இயற்கையோடு மனிதன் ஒத்திசைவோடு இல்லாமல் போனதற்குத்தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிளைமேட் சேஞ்ச் எல்லாமே பார்க்கின்றோம். ஏனென்றால் இயற்கையில் எல்லாமே ஒத்திசைவோடு தான் இருக்கின்றன. அதே போல வாழ்வின் வெவ்வேறு நிலைகளும் பார்த்தோம் அப்படின்னா, சாதாரண ஒரு செல் ஜீவனில் இருந்து உயர் நிலையில் இருக்கக்கூடிய அந்த விலங்கினங்கள் வர அந்தந்த நிலையில ஒரு ஒத்திசைவோடு வாழ்கின்றன. மனம் என்கின்ற நிலையை எடுத்துக்கொண்டால், மனதிலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த எண்ணங்கள் ஒரு ஒத்திசைவோடு தான்
எல்லாமே செயல்படுகின்றது. மனதுல வந்து ஒரு ஒத்திசைவோ அந்த எண்ணங்கள்ல ஒரு ஒத்திசைவு இல்லை அப்படின்னா நம்மால வந்து நம்மளுடைய சிந்தனையை வந்து தெளிவாக வெளிப்படுத்தவே முடியாது. நம்மளுடைய வார்த்தைகள் வந்து ஒரு இருக்காது. சிந்தனையை வந்து நாம் சிந்திக்கின்றோம், சிந்தனையே முதல்ல வந்து ஒழுங்காக இருக்காது. நம்ம சிந்தனையை வந்து ஒரு ஒழுங்காக வெளிப்படுத்த முடியாது. இந்த ஆகையால மனம் என்கின்ற நிலையிலும் கூட பகவான் என்ன கூறுகின்றார் என்றால் ஒரு ஒத்திசைவு இருக்கின்றது. இயற்கை தான் அனைத்துமே செய்கின்றது. இயற்கை என்ன செய்கின்றது என்றால் மனம் என்கின்ற நிலையில ஒத்திசைவை ஏற்படுத்துகின்றது, வாழ்வு என்கின்ற நிலையில் ஒத்திசைவை ஏற்படுத்துகின்றது. அதே போல சடப்பொருள் என்கின்ற நிலையிலும் அது ஒத்திசைவை ஏற்படுத்துகின்றது. ஆகையால் ஒத்திசைவு என்பது இயற்கையினால் தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு செயல் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்த பேராகிராஃப் போலாம் நம்ம. The greater the apparent disorder of the materials offered, or the apparent disparateness, even the irreconcilable opposition of the elements that have to be utilized, the stronger is the spur, and it drives towards a more subtle and puissant order than can normally be the result of a less difficult endeavor. The accordance of active life with a material of form in which the condition of activity itself seems to be inertia is one problem of opposites that nature has solved and seeks always to solve better with greater complexities. For its perfect solution would be the material immortality of a fully organized, mind-supporting animal body. Thank you. Padigitma sir. Thank you, sir. Thank you, Pading, madam. Pading. Sri Aurobindo mentions a paradox here. The greater the apparent discord among the elements which cause disharmony, even to the extent of its irreconcilability, the stronger is the tendency for a more subtle and forceful order. Had the discord been less severe, the tendency for harmonization also would be less effective. For example, in real life situation, whenever we face crisis, something in us rises up and gives us the strength which in normal times would not have been possible. Sri Aurobindo narrates some of the opposites that the nature has reconciled over the course of time. All living beings have material forms or envelopes. For example, if we take human body, the form consists of matter which is animated by life within. The matter per se is inert, that is inactive. It is activated by the life force within. There is always an opposition of matter over the life force that is behind it. This opposition has been reconciled to some extent by nature. This process of reconciliation is an ongoing process involving more and more complexities. For example, advancement in medical science have increased the lifespan. Matter, that is the body, is made to support more and more the life force. The final solution, Sri Aurobindo says, will come when an organization, mind supporting animal body, attains an organized mind supporting animal body. An organized mind supporting animal body attains material immortality. This means conquest of death by man. This can come only when there is perfect harmony between body, matter, and the life force that animates it. Thank you. Thank you. Thank you, sir. Thank you. Thank you.
நம்ம அந்த டிசார்மனி ஒத்திசைவின்மை அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம பகவான் வந்து இங்க ஒரு பேரடாக்ஸ், ஒரு பேரடாக்ஸ் என்றால் ஒரு எதிர்மறையான முரண்பாடுகள் என்னவென்றால், எங்கெல்லாம் வந்து ஒரு தீவிரமான ஒரு ஒத்திசைவின்மை இருக்கின்றதோ, ஈவன் ஒரு ஒத்தே போகாத அளவிற்கு எங்கேயெல்லாம் வந்து ஒரு தீவிரமான ஒத்திசைவின்மை இருக்கின்றதோ, அங்கெல்லாம் எத்தகைய ஒரு போக்கு காணப்படுகின்றது என்றால், ஒரு தீவிரமான ஒரு forceful, ஒரு பகவான் என்ன கூறுகின்றார், the stronger is a tendency for a more and more subtle and forceful order. எங்கெல்லாம் வந்து ஒரு தீவிரமான ஒரு ஒத்திசைவன்மை காணப்படுகின்றதோ, அங்கெல்லாம் வந்து என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு வலிமையான போக்கை பார்க்கின்றோம். எதற்கான ஒரு எதை நோக்கிய ஒரு வலிமையான போக்கை பார்க்கின்றோம் என்றால், ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு, ஒழுங்குடன் கூடிய ஒரு அமைப்பு, அது ஏற்படுவதற்கான ஒரு வலிமையான ஒரு போக்கை பார்க்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது வந்து பகவான் கூறக்கூடிய ஒரு கருத்து. என்ன கூறுகின்றார் என்றால், the greater the apparent disorder of the materials offered or the apparent disparateness, even to irreconcilable opposition of the elements that have to be utilized, the stronger is the spur அப்படிங்கிறார். அதாவது எங்கெல்லாம் வந்து தீவிரமா இருக்கின்றதோ அங்கெல்லாம் வந்து அந்த ஒத்திசைவின்மையை நோக்கி செல்லும் அந்த தீவிரம் அதுவும் அதிகமாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இங்க வந்து அந்த முரண்பாடு வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா, அந்த அந்த ஒத்திசைவை நோக்கி செல்லும் அந்த சக்தியும் சற்று கம்மியாகத்தான் இருக்கின்றது அப்படிங்கிறார். இதுக்கு நம்ம உதாரணத்தை பார்க்கலாம். இப்ப வாழ்வில வந்து நம்ம எல்லோருமே வாழ்க்கையில வந்து ஒரு சாதாரண நிலைமையில இருக்கிறோம். ஒரு சமயத்துல வந்து வாழ்வில வந்து ஒரு கிரைசிஸ், ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலை அனைவருக்குமே ஏற்படுகின்றது. அந்த சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா, எங்கிருந்தோ நமக்கு வந்து ஒரு சக்தி தெரிவிக்கப்படுகின்றது. நம்மால வந்து சாதாரண நேரத்தில் சாதிக்க முடியாததை நம்மால் அந்த ஒரு இக்கட்டான தருணங்களில் சாதிக்க முடிகின்றது. இது வந்து நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். சாதாரண நிலைமையில நமக்கு அந்த சக்தி இருக்காது, அந்த ஒரு பலம் இருக்காது. ஆனா அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு அந்த பலம் தெரிவிக்கப்பட்டு அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கின்றோம். ஆகையால இங்க பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த ஒத்திசைவின்மை என்பது எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கின்றதோ அதே போல அந்த ஒத்திசைவை நோக்கி செல்லும் அந்த ஒரு இயக்கமும் தீவிரமாக நடைபெறுகின்றது. அவ்வாறுதான் இயற்கை செயல்படுகின்றது அப்படிங்கிறார். இதற்கு உதாரணத்துக்கு பகவான் ஒன்றை கூறுகின்றார். என்ன கூறுகின்றார் என்றால், நம்ம உடலை எடுத்துக்கலாம். நம்ம உடல் வந்து ஒரு சடப்பொருள். இந்த உடலுக்கு வந்து எது உயிரூட்டுகின்றது என்றால், உள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர்நிலை, அந்த லைஃப் ஃபோர்ஸ், இந்த பிராணசக்தி, அதுதான் நமக்கு உயிரூட்டுகின்றது. சடப்பொருளாக இருக்கின்றது. அது வந்து ஒரு மந்தமான நிலையில் தான் இருக்கின்றது. அது உள்ள இருக்கக்கூடிய அந்த வாழ்வு என்கின்ற சக்தியின் மூலம் உயிரூட்டப்படுகின்றது. இந்த இரண்டுக்கும் இடையில் எப்பொழுதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எதிரெதிரான நிலைகள் தான் இருக்கின்றன. உள்ள இருக்கக்கூடிய அந்த பிராண சக்திக்கும் உடலுக்கும் இடையில எப்பொழுதுமே வந்து ஒரு எதிரான நிலை தான் இருந்து கொண்டே இருக்கின்றது. சடப்பொருள் என்ன செய்கின்றது என்றால், நம்மளுடைய இந்த பிராணமய ஜீவன் அதனுடைய சக்திக்கு ஈடு கொடுக்க மறுக்கின்றது. இந்த கருத்தை நாம் இந்த லைஃப் அப்படிங்கிற சாப்டர்ல பார்த்திருக்கின்றோம். லைஃபுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய அந்த மேட்டருக்கும் இடையில வந்து முரண்பாடு ஏற்படும் பொழுதுதான் உடலை நோய்கள் வருகின்றன. ஒரு சமயம் அந்த சடப்பொருளான உடலால் ஈடு கொடுக்க முடியாம போகும் பொழுது மரணம் சம்பவிக்கின்றது.
ஆனால் வாழ்வு தொடர்கின்றது என்கின்ற ஒரு கருத்தை பார்த்தோம். இந்த உடலை விட்டு இன்னொரு உடலை எடுத்துக்கொண்டு வாழ்வு தொடர்கின்றது, உடலுக்குத்தான் மரணம் ஏற்படுகின்றது என்ற கருத்தையும் நாம் பார்த்தோம். இந்த லைஃப் அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல பார்த்தோம். ஆகையால இந்த வாழ்விற்கும் சடப்பொருளுக்கும் இடையில எப்பொழுதுமே ஒரு எதிரெதிரான நிலைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் இயற்கை என்ன செய்கின்றது என்றால் இந்த இரண்டு நிலையையும் சரி செய்ய அது ஒத்திசைவை ஏற்படுத்தி கொண்டே வருகின்றது. நம்மளுடைய உடல்ல பார்த்தோம் அப்படின்னா, உடல் எப்பொழுதுமே மேலும் 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 அந்த வாழ்வினுடைய சக்திக்கு ஈடு கொடுத்து கொண்டே வருகின்றது. அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுல என்ன நடக்கின்றது, நம்மளுடைய உடல் அந்த வாழ்வினுடைய சக்திக்கு ஈடு கொடுக்க வண்ணம் நம்மளுடைய மெடிக்கல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய முன்னேற்றங்களினால் உடலால் அந்த வாழ்வின் சக்திக்கு ஈடு கொடுக்க முடிகின்றது. இறுதியாக பகவான் என்ன கோருகின்றார் என்றால், இறுதி இலக்கு என்னவாக இருக்கும் என்றால், இந்த மனம் என்கின்ற அமைப்பினால் அதன் ஆதரவில் இயங்கும் மனித உடல் இறுதியில் ஒரு அழியா தன்மையை அடையும் அப்படிங்கிறார். will come to an organized mind supporting animal body attains material immortality அப்படிங்கிறார். இதுதான் மரணத்தை மனிதன் வெல்வது. ஏனென்றால் இப்போது மரணம் என்ன காரணத்தில் சம்பவிக்கின்றது என்றால், இந்த பிராணசக்திக்கும் உடலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஒத்திசைவற்ற தன்மை. இதுக்கு இடையில ஒரு ஒத்திசைவு வந்துவிடும் தருணத்துல மனிதனால் மரணத்தை வெல்ல முடியும். கான்குவெஸ்ட் ஆஃப் டெத் பை மேன். இது எப்ப முடியும் அப்படின்னா, உடலுக்கும் அந்த லைஃப் ஃபோர்ஸ்க்கும் இடையில ஒரு பெர்ஃபெக்ட் ஹார்மனி இது நடக்கும் பொழுது இது நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது. இதைத்தான் பகவான் இங்கு கூறுகின்றார். ஆகையால இயற்கையினுடைய செயல்பாடு எவ்வாறு அமைகின்றது என்றால், எங்கெல்லாம் ஒத்திசைவில் அற்ற தன்மை தீவிரமாக காணப்படுகின்றதோ அங்கெல்லாம் அந்த ஒத்திசைவை நோக்கி செல்லும் அந்த இயக்கமும் தீவிரமாக நடைபெறுகின்றது. ஆகையால இந்த ஒத்திசைவின்மை, இந்த ஹையர் ஐடியல்ஸ், அது குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த உயர்ந்த லட்சியங்கள், மனிதன் தற்போது சந்திக்கக்கூடிய அந்த யதார்த்தங்கள், இந்த எதற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த டிசார்மனி நிரந்தரமான ஒரு டிசார்மனி இல்லை. இயற்கை எவ்வாறெல்லாம் மற்ற தளங்களில் ஒரு ஒத்திசைவின்மையை சாதித்துள்ளதோ அதே போல இந்த தளத்திலும் அது அந்த ஒத்திசைவை ஏற்படுத்தும் என்ற கருத்தை பகவான் இங்கு கோருகின்றார். நம்ம நெக்ஸ்ட் போர்ஷன் அடுத்த செஷன்ல வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா அது பேராகிராஃப் பெரிய பேராகிராஃப், பெரிய போர்ஷன். நம்ம அடுத்த இதில் வச்சுக்கலாம். இல்லை வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா, வேற ஏதாவது இன்புட்ஸ் இருந்தா சொல்லலாம். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை என்றால் நம்ம செஷனை முடித்துக் கொள்ளலாம். முதற்கண் என்னோட இப்போ இது ரெக்கார்டிங்காக தான் நம்ம செஷனை ஆரம்பித்தோம். பட் நிறைய பேர் இதில் கலந்துக்கிறீங்க. ரொம்ப ஆர்வத்துடன் கலந்து கொள்வதை பார்க்கும் பொழுது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இவ்வளவு தூரம் ஆர்வத்துடன் இந்த சாப்டர்லாம் ஏற்கனவே பார்த்துள்ள பொழுதும் மீண்டும் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்வதை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது நம்ம இந்த செஷனை முடித்துக்கொள்ளலாம். Let us all try to be worthy of your Windows centenary.
பகவானுக்கும் அன்னைக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. அன்னைக்கும் பகவானுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி.